ஆமென். ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை கேட்க, கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிற உங்களை அப்பா ஒரு நாள் வெட்கமடைய விடுவது கிடையாது. ஒரு நாள் அப்பா உங்கள் முகத்தை வெட்கமடைய விடுவது கிடையாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இல்லை, கர்த்தரை தேடி பிரயாசப்பட்டு வருகிறோம். நம்முடைய பிரயாசத்தின் பலன் ஒரு நாள் சலிப்பா முடியாது. தேவனதை பிரமிப்பாய் முடிய பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. சரி, நேற்று தினத்தில் ஒரு காரியத்தை தியானித்தோம். நினைவு இருக்கிறதா? எதை குறித்து தியானித்தோம்? கர்த்தருடைய சொல்லுங்க, கர்த்தருடைய முகம். கர்த்தருடைய முகம்னா யாரை குறிக்குது? அது பரிசுத்த ஆவியான. இந்த நாட்களில் நிறையா எனக்கு என்ன ஆசை உண்டுன்னா, நிறைய சத்தியங்களை நிறைய என்ன செஞ்சுட்டே இருக்கணும், புதுசு புதுசாக பேசிகிட்டே இருக்கணும். ஆனால் அது அவசியம். ஜனங்களுடைய விசுவாசத்தை ஸ்டிமுலேட் பண்ணிகிட்டே இருக்கிறது ரொம்ப அவசியம். அதே நேரத்தில் இந்த நாட்களில் ரொம்ப எங்களுக்குள்ள இன்சிஸ்ட் பண்ணப்படுகிற காரியம் என்னென்னா, ஆவியானவர் அப்பா சொல்லிகிட்டே இருக்கிற காரியம் என்னென்னா, ஆவியானவரை குறித்து நிறைய காரியங்களை என்ன செஞ்சுட்டே இருக்க வேண்டியிருக்கு. பேசிகிட்டே இருக்கிறோம். ஆனால் பேசுகிற போதெல்லாம் ஜீவன் வெளிப்படுகிறதை பார்க்க முடியுது. ஜனங்களுடைய வாழ்வு மாறுகிறத என்ன செய்ய முடிகிறது? பார்க்க முடிகிறது. பலத்தினாலையும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல. யாரால தான் ஆகும்? ஆவியினால தான். ஆவியானவர், அந்த ஒர்க்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற அல்லது செய்து கொண்டிருக்கிற, இனிமேலும் செய்ய போகிற அந்த கிரியைகள், அதான் இப்போ நான் வரிசையாக சொல்ல போகிறேன். நான் ஆவியானவர் எப்படி பேசுவாரோ, ஒரு பர்சனலைஸ் பண்ணி எப்படி பேசினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் நான் பேச போகிறேன். நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க? கனெக்ட் பண்ணி பார்த்துக்கிறேங்க. சரியா? நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஆதியிலிருந்து ஆவியானவருடைய பங்கு நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருந்திருக்கிறது? உலகத்தை படைச்சப்ப, இந்த பூமியை படைச்சப்ப, ஆதியாகம புஸ்தகம் 1வது அதிகாரம் 3வது வசனம், Genesis chapter 1 verse 3. அவர் எப்படியெல்லாம் நமக்கு துணையாளராய் துணை செய்திருக்கிறார். ஆதியா 1:3, 1:2 இல்லை, சாரி 1:2. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தார். இந்த பூமியை படைச்சப்ப முதல்ல பிதாவும் குமாரனும், நாவியானவர் பேசுற மாதிரியே பேசுறேன். நாவியானவர் இல்லை, ஆவியானவர் பேசுற மாதிரியே நான் அதை பர்சனலைஸ் பண்ணி உங்களுக்கு பேசுறேன். பிதாவும் குமாரனும் பரிசுத்த ஆவியானவரோ சேர்ந்து இந்த பூமியை படைச்சப்ப என்னெல்லாம் நடந்திருக்கு பாருங்களேன். உங்களுக்காக இந்த பூமி உருவாக்கப்பட்ட போது ஆளா பிதா வந்துட்டாரு. அடுத்து ஆளா இந்த பூமியில அசைவாட ஆரம்பித்தது பரிசுத்த ஆவியானவர். கவனிங்க, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் 3 பேரும் தான் சேர்ந்து படைக்கிறாங்க. இல்ல, பூமியை படைக்கிறாங்க. அவாந்தர வெளி ஒன்றுமே இல்லாத இடத்துல வார்த்தையினால எல்லாவற்றையும் உருவாக்குறாங்க. ஆனா இந்த பூமிக்குள்ள என்ட்ரானது பிதாவும் குமாரனும் பூமிக்கு வெளியே நின்று எல்லாவற்றையும் சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க. பிதா சித்தம் கொள்ள குமாரனாகிய இயேசு வார்த்தைகளிலாலே பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆவியானவர் சிருஷ்டித்துக் கொண்டே இருக்கிறார். பிதா சித்தம் கொள்ளுகிறார், விருப்பம் வைக்கிறார். இதெல்லாம் இப்படி உருவாகணும்னு அப்படிதான் வேதம் சொல்லுது. உலகங்களும் பிதாவுடைய சித்தத்தினாலே உண்டாக்கப்பட்டது. பிதா சித்தம் கொள்ள குமாரன் வார்த்தை வடிவத்தில் பேசிட்டே இருக்கிறார். அவருடைய சித்தத்தை, விருப்பத்தை வார்த்தையாய் பேசிக்கொண்டே இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் தான் அதை சிருஷ்டித்துக் கொண்டே இருக்கிறார். இப்ப இந்த பூமி சிருஷ்டிக்கப்படுகிறது. இந்த பூமியில
மொத்த ஆளா உங்களுக்காகவும் எனக்காகவும் என்ட்ராகி வந்து நின்னவர் யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். பூமியை உங்களுக்காக எனக்காக ப்ரிப்பேர் பண்றதுக்கு, உனக்காக நான் அதை ப்ரிப்பேர் பண்றதுக்கு இந்த பூமிக்குள்ள ஃபர்ஸ்ட் பர்சனாலிட்டி, இந்த பூமியில என்ட்ரான ஃபர்ஸ்ட் பர்சனாலிட்டி, ட்ரினிட்டிலேயே பூமிக்குள்ள என்ட்ரான ஃபர்ஸ்ட் பர்சனாலிட்டி பரிசுத்த ஆவியானவர். இல்ல, உங்களை 6வது நாள் தான் நான் படைச்சேன், ஆனா உங்களுக்காக முத நாளே நான் பூமியில வந்து நின்னேன். உங்களை படைச்சது 6வது நாள் தான், ஆனா உனக்கு என்னெல்லாம் தேவை இருக்குன்னு நான் யோசிச்சு அந்த தேவைகளை எல்லாம் முன்கூட்டியே உருவாக்குறதுக்காக முத நாளே நான் வந்து நின்னேன். ஏன்னா எனக்கு மேல அவ்வளவு பிரியம் இருந்தது. உன்னை உருவாக்கணும், உன்னை பார்க்கணும், உனக்கானவைகளை எல்லாம் செய்து வைக்கணும். எப்படி ஒரு பிள்ளை பிறக்கணும், அந்த பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்பாகவே தகப்பன் உழைக்க ஆரம்பிச்சு என் மனைவிக்கு என் பிள்ளைக்கு தேவையானதெல்லாம் நான் ஆயத்தமாக்கணும்னு சொல்லி உழைக்கிறானோ, அதை போல என் பிள்ளை நீ படைக்கப்படுவதற்கு முன்னாடியே உனக்கு தேவையான எல்லாத்தையும் உருவாக்குறதுக்காக இந்த பூமியில உனக்காக வந்து நின்ன மொத்த நபர் பரிசுத்த ஆவியானவர். சரி, உனக்காக எல்லாவற்றையும் உருவாக்கிட்டு மண்ணினால உன்னை பிதா வணைந்த போது, குமாரன் உன்னை மண்ணினாலே வணைந்த போது உனக்குள்ள ஜீவ சுவாசத்தை வச்சது நான் தான். அசிங்க ஆதியாகமோ 2வது அதிகாரம் 7வது வசனம். ஆதியாகம புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7வது வாக்கியம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானார். ஜீவ சுவாசம்னா என்னன்னா அது பரிசுத்த ஆவியானவராகிய என்னைத்தான் குறிக்கும். பரிசுத்த ஆவியானவரைத்தான் அது அடையாளப்படுத்தும். வேதம் முழுவதும் நீங்க வாசிச்சு பாருங்க, தேவனுடைய சுவாசத்தை குறித்து எங்கெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறதோ அங்கெல்லாம் பரிசுத்த ஆவியானவரை குறித்தும் எழுதப்பட்டிருக்கும். யோபு புஸ்தகம் 33வது அதிகாரம் 4வது வசனம். யோபு புஸ்தகம் 33வது அதிகாரம் 4வது வசனம். தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார். சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. ஆவியானவர் என்னை உண்டாக்கினார், அவருடைய சுவாசம் தான் எனக்கு உயிர் கொடுத்தது. உனக்காக முதல் நாள்ல வந்து நின்று உனக்காக எல்லாவற்றையும் படைச்சிட்டு பிதா உன்னை மண்ணினால வணைந்த போது உனக்குள்ள ஜீவ சுவாசத்தை கொடுத்து உனக்கு உயிரை கொடுத்ததும் நான் தான். நான் ஊதுனா மண்ணு மனுஷன் மாம்சமா மாறிடும். அதே நேரம் என்னுடைய ஜீவன் வெளியே வந்துருச்சுன்னா மாம்சம் மண்ணா மாறிடும். இல்ல, மண்ணை மாம்சமா மாற்றவும் மாம்சத்தை மண்ணா மாற்றவும் என்னுடைய ஜீவ சுவாசத்தால முடியும். ஜீவ சுவாசத்தை நான் உள்ள வச்சேன்னா, நான் உள்ள வந்தேன்னா மண்ணு மாம்சமா மாறிடும். நான் வெளியே போனா மாம்சம் மண்ணா மாறிடும். இல்ல, சங்கீதம் 90வது அதிகாரம் 3வது வசனம். சங்கீதம் 93 நினைக்கிறேன், வாசிங்க. நீர் மனுஷனை நிர்த்துளியாக்கி மனுபுத்திரரே திரும்புகள் என்கிறீர். மனுஷனை நிர்த்துளியாக்கி. பொதுமொழிபெயர்ப்புல இந்த வசனம் நல்லா இருக்கும். தமிழ்ல நிர்த்துளின்னு இருக்கு, இங்கிலீஷ்ல டஸ்ட்னு இருக்கு. பொதுமொழிபெயர்ப்புல வாசிங்கன்னா இதே வசனத்தை சங்கீதம் 93 பொதுமொழிபெயர்ப்புல வாசிங்கன்னா, மனிதரை புழுதிக்கு திரும்பிட செய்கிறீர். மானிடரே மீண்டும் புழுதியாகுங்கள் என்கிறீர். மனுஷனை புழுதியாக்குவாரு. அவர் ஜீவன் பொழிய போயிடுச்சுன்னா மனுஷன் புழுதி ஆயிடுவான். அவர் ஜீவன் உள்ள வந்துச்சுன்னா, ஜீவ சுவாசமா ஆவியானவர் உள்ள வந்தார்னா புழுதி மண்ணாமா மனுஷனா மாறிடும். அதான் மண்ணு மாம்சமாகும், மாம்சம் மண்ணாகும். அப்ப இந்த பூமியை உருவாக்கும் போது ஆளா பூமியில உனக்காக என்ட்ராய் வந்து நின்னது நானு. இந்த பூமியில பிதா உன்னை மண்ணினால வணைந்த போது
இல்ல நானே அவனுக்குள்ள பிரவேசித்து ஜீவனை கொடுக்கிறேன்னு உனக்கு ஜீவ சுவாசத்தை கொடுத்ததும் நானு. மனுஷன் நீ பாவம் செய்ய துடித்த போது இல்ல பாவம் செய்யாத, செஞ்சிடாத, பண்ணிராத அப்படின்னு சொல்லி போராடினேன். எல்லா தருணங்களையும் போராடினேன். எந்த மனுஷனோடும் ஆவியானவர் இடைப்படாம விட்டதே கிடையாது. மனுஷன் பாவம் செய்த துடிக்கிற போதெல்லாம் ஏதோ அவர் பேசலேனே கிடையாது. எல்லா மனுஷனோடும் பேசுறார். 2 சாமுவேல் 12:9, 2 சாமுவேல் 12:9. கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன? தாவீது பாவம் செய்த போது தாவீது பாவம் செய்ய துடிக்கிறான், பாவம் செய்யணும்னு நினைக்கிறான். பத்சேபாளுக்கு அடுத்த காரியத்துல தாவீது தவறு செய்யும் போது அவன்கிட்ட ஒன்னும் தவறு செய்யட்டும்னு நான் பேசாமல்லாம் இருக்கல. அந்த வார்த்தை சொல்லுது, என் வார்த்தையை அசட்டை பண்ணினபடினா. திருப்பி வாசிங்க. கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன? நீ செய்யறதுக்கு முன்னாடியே நான் சொன்னேன், பண்ணாத, செய்யாத, தப்பு பண்ணிராத. நான் போராடுனேன். ஆனாலும் என் வார்த்தைய அசட்டை பண்ணி தான் நீ அந்த பாவத்தை செஞ்ச. நான் தடுக்கலைன்னா நினைக்காத, சொல்லலைன்னா சொல்லாத. நம்ம பாவம் செஞ்ச துடிச்சப்ப அவர் போராடினார். பண்ணிராத. இது எல்லா மனிதர்களுக்குமானது. ஆதாமிலிருந்து தாவீதிலிருந்து அத்தனை பேருக்குமானது. அவர் மனுஷனோட போராடி பார்த்தார். வேண்டாம், பண்ணிராத, செஞ்சிராத. உனக்காக பூமியை உருவாக்கி கொடுத்து, உனக்காக உனக்குள்ள என் உயிரைய ஜீவனை சுவாசத்தை உனக்குள்ள வச்சு மண்ணா புழுதியா டஸ்டா இருந்த உன்னைய மாம்சமா மாத்தினேன். நீ பாவம் செஞ்ச துடிச்சப்ப நான் போராடுனேன். பண்ணிராத, வச்சிராத. நீ பாவம் செஞ்சப்ப ஓடுனது என்னுடைய சந்நிதியை விட்டு ஓடுன. அது 3:8 ஜெனசிஸ் சாப்டர் 3:8. பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளி. சந்நிதிக்கு விலகி நீ ஓடுன. நீ பாவம் செஞ்சப்ப நீ பிதாவை விட்டு பிரிஞ்சு போனியோ இல்லையோ, குமாரனை விட்டு பிரிஞ்சு போனியோ இல்லையோ, என் சந்நிதியை விட்டு நீ ஓடுன. சரி, மனுஷன் நீ பாவம் செஞ்சு ஓடுற, அதற்கு பிறகாவது பாவத்தை விட்டியான்னா இல்ல, இன்னும் பாவத்துல பெருகுன. அப்படி பாவத்துல பெருகிறப்ப அப்பவும் சரி, ஏற்கனவே பாவம் செஞ்சுட்டான் போகட்டும் அப்படின்னு நான் விடல, இன்னும் போராடுனேன். உன்னை தோட்டத்திலிருந்து நான் வெளியே அனுப்பிச்சிட்டனே ஒழிய நான் அதோட உனக்கு எனக்குமான தொடர்பு முடிஞ்சிடல. நான் திரும்பவும் உன்னோட தான் இருந்தேன். திரும்பவும் உன்னோட இடைப்பட்டு தான் இருந்தேன். உன்னோட நான் போராடி கொண்டு தான் இருந்தேன். இன்னும் பாவத்துல மூழ்கி போயிடாத, தொடர்ந்து அதை செஞ்சிடாத, இன்னும் ஆழத்துக்கு போயிடாத. ஆதியாகமம் 6வது அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றைக்கும் மனுஷனோட போராடுவதில்லை, அவன் மாம்சம்தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 100. நீங்க பாவத்துல பழுகி பெருகிறப்ப நான் ஏற்கனவே பாவம் செஞ்ச மனுஷன், நம்மளால துரத்தி விடப்பட்ட மனுஷன், இவனுக்கு எனக்கு என்ன இருக்கு, இவன் எக்கேடு கட்டா எனக்கு என்ன, எப்படி வேணா போகட்டும், அப்படி நான் விடல உங்களை. அப்படி நான் உங்களை விடல. உங்களுக்காக தொடர்ந்து போராடிட்டே இருந்தேன், பேசிட்டே இருந்தேன். தொடர்ந்து செய்யாதீங்க, இந்த பாவத்தை செய்யாதீங்க, நியாய தீர்ப்பு வந்துடும், தேவனுடைய ஆக்கினை தீர்ப்பு வந்துடும். உங்களோட போராடுனேன். நீங்க தொடர்ந்து பாவம் செஞ்சீங்க. உங்களை மீட்கிறதுக்கு, இப்ப பாவிகளா இருந்த உங்களை மீட்கிறதுக்கு ஒரு இரட்சகர் வேணும், ஒரு மீட்பர் வேணுங்கிறது தீர்மானமாயிற்று. இனி இரட்சகர் இல்லாம உங்களை மீட்க முடியாதுங்கிறது திருத்துவத்துக்குள்ள தீர்மானம் ஆயிடுச்சு. இது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதுதான். இரட்சகர் இல்லாம இனி மீட்பு வராது. சரி, இப்ப இந்த இரட்சகரால தான் உனக்கு ஒரு மீட்பு வரணுங்கிறது உனக்கு தெரியணுமே. ஏன்னா எனக்கு தெரியும்,
பிதாட்ட நீ கேட்கணும், எனக்கு ஒரு மீட்பு வேணும், நான் பாவத்தில் இருக்கிறேன், நான் பாவம் செஞ்சுட்டேன், என்னால பரிசுத்தமா வாழ முடியல, என்னைய மீட்கிறதுக்கு ஒரு மீட்பர், ஒரு ரட்சகர், ஒரு சேவியர் வேணும்னு நீ கேட்கணும். நீ கேட்டாதான் பிதா அனுப்புவார்னு எனக்கு தெரியும். இப்ப நீ கேட்கணுமே, உன்னை கேட்க வைக்கணுமே, நான் என்ன செய்யறது? அதுக்காக தான் நியாயப்பிரமாணம் முழுவதையும் எழுதி கொடுத்து ஆதியாகமத்திலிருந்து நியாயப்பிரமாணத்தையும் சங்கீதங்களையும் தீர்க்க தரிசனங்களையும் உங்களுக்கு எழுதி கொடுத்து எத்தனையோ பேர் அனுப்பி அதெல்லாம் உங்களுக்கு நான் எழுதி கொடுத்தேன். அதுல நான் உங்களுக்கு சொல்லிட்டே வந்தேன், உங்களுக்கு ஒரு ரட்சகர் வேணும், ஒரு மீட்பர் வேணும்னு. இது எல்லாவற்றிலும் அந்த ரட்சகரை குறித்து நான் தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். நான் சொன்னதுனாலதான் நான் அந்த நியாயப்பிரமாணத்திலும் சங்கீதங்களில் தீர்க்க தரிசன ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் அந்த மீட்பரை குறித்து எழுதி கொடுத்ததுனாலதான் உங்களுக்கு தெரியும் எனக்கு ஒரு மீட்பர் வேணுங்கிறதே உனக்கு தெரியும். மத்தேயு புஸ்தகம் 24:44, லூக்கா புஸ்தகம் லூக்கா 24:44, அவர்களை நோக்கி, மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகளை எல்லாம் நிறைவேற வேண்டியது என்று நான் உங்களோடு இருந்த போது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். உங்களுக்கான மீட்பர் இயேசுவை குறித்து நியாயப்பிரமாண புஸ்தகங்கள் 5 புஸ்தகங்களிலும், ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமம், என்னாகமம், உபாகமம், நியாயப்பிரமாண புஸ்தகங்களிலெல்லாம் உங்களுக்கான மீட்பர் ஒருவர் வேண்டும், உங்களுக்கான மீட்பர் ஒருவர் வரப்போகிறார், அவரை பிதாட்ட கேளுங்கன்னு உங்களுக்கு சொன்னது நானே. தீர்க்கதரிசிகளை அனுப்பி தீர்க்கதரிசிகளை அபிஷேகம் பண்ணி அவர்கள் வாயில என் வார்த்தைகளை வைத்து அவர்களை இந்த வேதத்தை எழுத வச்சு உங்களுக்கு ஒரு மீட்பர். ஏன்னா நீங்க கேட்டாதான் பரலோகம் அனுக்கிரகம் பண்ணும். நீங்க கேட்காம மீட்பர் கிடைக்க மாட்டார். மனுக்குலம் தாகமாய் கேட்கணும், எங்களுக்கு ஒரு மீட்பர் வேண்டும், எங்களுக்கு ஒரு மேசியா வேண்டும். நீங்க கேட்டாதான் கிடைக்கும். நீங்க கேட்கணும்னா முதல்ல உங்களை எனக்கு மீட்பர் வேணும்னு உங்களுக்கு தெரியணும், உங்களுக்கு ஒரு மீட்பர் இருக்கிறார்னு தெரியணுமே. அதை உங்களுக்கு சொல்லி கொடுத்தது, எழுதி கொடுத்தது நான் தான். நான் நியாயப்பிரமாணத்தை கொடுத்ததுக்கு காரணமே அதுதான். உங்களுக்கு சொல்லி கொடுத்துச்சு உங்களுக்கு ஒரு மீட்பர் வேணும்னு. கலாத்தியர் 3:24, Galatians chapter 3 verse 24. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்து இயேசுவினிடத்தில் வழிநடத்துகிற உபாதியாய் இருந்தது. அந்த கிறிஸ்து இயேசுவாகிய மீட்பரிடத்துல உங்களை வழிநடத்துகிற டீச்சரா, உபாத்தியாயா இருந்தது நான் எழுதி கொடுத்த நியாயப்பிரமாணம் அல்லவா? அப்ப உங்களை படைக்கிறதுக்காக முதல்ல அந்த பூமிக்கு வந்து நின்று 6 நாள் உன்னைய படைக்கிறதுக்கு முன்னாடி 6 நாளைக்கு முன்னாடி இந்த பூமிக்கு வந்து நின்று உனக்கு தேவையான எல்லாத்தையும் நான் படைச்சேன். 6வது நாள் உன்னைய படைச்சோம். உனக்குள்ள மண்ணா இருந்த உன்னைய மாம்சமா மாத்துறதுக்கு ஜீவ சுவாசமா நானே உள்ள பிரவேசித்து மண்ணா இருந்த உன்னைய மனுஷனா மாத்தணும். மனுஷனாக்கிற பிறகு நீ பாவம் செஞ்ச துடிச்சப்ப இல்ல பண்ணாத வைக்காதன்னு போராடுனே. ஆனாலும் பாவம் செஞ்சு என்னுடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு போனேன். சரி, சந்நிதியை விட்டு புறப்பட்டு போயிட்டா இனியாவது பாவம் செய்யாம இருக்கணும்னு சொல்லி உன்னோட தொடர்ந்து நான் இன்னும் டிராவல் ஆனேன். ஆனா இன்னும் பாவம் செய்ய ஆரம்பிச்ச, ஆக்கினை தீர்ப்புக்கு நேரா நடந்து போனேன். எவ்வளவோ போராடுனேன், பண்ணாத செய்யாத வைக்காதன்னு போராடுனேன். ஆனாலும் ஆக்கினை தீர்ப்பை வருவித்துக் கொண்டேன். சரி, இப்படியே விட்டா சரியாகாது, இந்த மனுக்குலத்தை எப்படியாவது மீட்கணும். அப்ப மீட்பர் வேணுமே. மீட்பர் வேணும்னா பரலோகம் அனுக்கிரகம் பண்ணணுமே. பிதாதான் அதை அனுக்கிரகம் பண்ணணும். பிதா அனுக்கிரகம் பண்ணணும்னா இவன் கேட்கணுமேன்னு சொல்லி அந்த மீட்பரை குறித்து, கிறிஸ்து இயேசுவை குறித்து உனக்கு சொல்லி கொடுக்கிறதுக்காக நியாயப்பிரமாணத்தை எழுதி கொடுத்தது நான் தான். உனக்காக நியாயப்பிரமாணத்தை எழுதி கொடுக்கிறதுக்காகவே பரலோகத்திலிருந்து சீனாய் மலைக்கு நான் இறங்கி வந்தேன்.
ஒரு மனுஷன் உட்கார்ந்து எழுதுகிறது போல நியாயப்பிரமாணத்தை, கற்பலகைகளை, பிரமாணங்களை எழுதி கொடுத்து அந்த பிரமாணங்கள் வழியாக கிறிஸ்து இயேசுவை உனக்கு நான் போதித்து காட்டினேன். அவர் வந்துதான் உன்னை ரட்சிக்க முடியுங்கிறத உனக்கு உணர்த்தி காட்டினேன். அப்பதான் எனக்கு ஒரு மீட்பர் வேணும்னு நீங்க கேட்க ஆரம்பிச்சீங்க. சரி, இப்ப மனுக்குள்ள கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க, மீட்பர் வேணும்னு கேட்க ஆரம்பிச்சிட்டீங்கல்ல. உங்களுக்கு இப்ப மீட்பரை கொடுக்கணுமே, பூமியில உங்களுக்கு மீட்பரை உண்டாக்கி கொடுக்கணுமே. உண்மை என்ன தெரியுமா? உனக்காக மரியாளுடைய வயிற்றில அந்த மீட்பரை, அந்த ரட்சகரை கர்ப்பம் தரிக்க செய்தவரும் நான் தான். மத்தேயு புஸ்தகம் 1வது அதிகாரம் 18வது வாக்கியம். 1:35. சரி, 1:35 வாசிங்க. 1:35. தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். 18ல என்ன இருக்கு? அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, இதை நான் எதினால் அறிவேன்? சரி, அப்ப கரெக்ட் தான், 35 தான். உங்களுக்காக எனக்காக. லூக்கா 1:18. லூக்கா 1:18 என்ன இருக்கு? கரெக்ட் தானா? அச்சா, கரெக்ட் தானே? பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியாகி உங்களுக்காக எனக்காக. மத்தேயு 1:18. மத்தேயு 1:18 வாசிங்க. நான் என்ன சொன்னேன்? மத்தேயு தானே சொன்னேன். மத்தேயு 1:18 கரெக்டா தானே? இல்லையா, மாற்றி சொன்னா? சரி, வாசிங்க. மத்தேயு 1:18. இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமாவது, இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று கர்ப்பவதியானாள். நீ ரட்சகரை கேட்ட, ஆனா உனக்காக இந்த பூமியில மரியாள் வயிற்றில ரட்சகரை கருத்தரிக்க வைத்தது நான் தான். அதுவரைக்கும் செய்யாத ஒரு செயலை ட்ரினிட்டி செய்தது. திரித்துவம் உனக்காக செஞ்சது. திரித்துவத்துல ஒரு திரித்துவ தேவன்ல பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியானவராகிய தேவன். இதுல இந்த பரிசுத்த ஆவியானவராகிய தேவனா இருந்தன்னா உனக்காக ஒரு ஸ்திரீயின் மேல நிழலிட்டு என்னுடைய அந்த சீடு அந்த கர்ப்பவதி அந்த மரியாளுக்குள்ள வைத்து உனக்கான ரட்சகரை இந்த பூமியில கருத்தரிக்க செய்தது நான் தான். சரி, கருத்தரிக்க வச்சுட்டு அப்படியே விடல. உனக்காக நான் அவரை வளர்த்தெடுத்தேன். அவர் பரிசுத்த ஆவியில நிறைந்தவராய் அவரை நான் வளர்த்தெடுத்தேன். ஏன்? அவர் பரிசுத்த ஆவியானவரால என்னால அவர் நிரப்பப்பட்டவராய் இருந்தா தான் அவரால் பரிசுத்தமா வாழ முடியும். அப்போ உனக்காக அவர் பரிசுத்தமா வாழ்ந்தாதான் உன்னுடைய பாவம் மன்னிக்கப்படும். சோ உனக்காக அவரை நான் நடத்தினேன். உன்னுடைய ஆசை இச்சைகளுக்காக அவருடைய எல்லா சுய விருப்பங்களையும் அடக்கி ஆள பண்ணினேன். அவரை எல்லா நியாய பிரமாணத்தையும் கை கொள்ள பண்ணினேன். நீ நியாய பிரமாணத்தை கை கொள்ளல, நீ நியாய பிரமாணத்தின்படி வாழல, நடக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அதுக்காக உனக்காக ஒருத்தரை கருத்தரிக்க வச்சு அவரை ரட்சகரை இந்த பூமியில பிறக்க வச்சு அவரை எல்லா பிரமாணங்களையும் நான் கை கொள்ளும்படி செய்து வளர்த்தேன். என்னுடைய நிறைவினாலே அவர் வளர்த்தெடுக்கப்பட்டார். அதோட விடல, உனக்காக நான் அவர் அபிஷேகம் பண்ணேன். உனக்கு நற்செய்தியை சொல்லணும், உனக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும்னு, தரித்திரத்தில் இருந்த உனக்கு நல்ல செய்தியை சொல்லணும்னு நான் தான் உனக்காக அவர் அபிஷேகம் பண்ணினேன். எஸ்ஐயா 61:1. எஸ்ஐயா புஸ்தகம் 61வது அதிகாரம் 1. தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் போதும்.
உனக்காக நான் அவரை அபிஷேகம் பண்ணினேன். இயேசு லூக்கா புஸ்தகம் நினைக்கிறேன், லூக்கா புஸ்தகத்தில் இந்த வார்த்தையை எடுத்து வாசிச்சு சொல்லுகிறார், இந்த வாக்கியம் இன்றைக்கு நிறைவேறிற்று. உனக்காக அவரை நான் அபிஷேகம் பண்ணேன். சரி, 33 வருஷம் உனக்கு மீட்பு வரணும்னு அவரை நான் வளர்க்கிறேன், பூமியில நடத்துறேன். அவரை இதைத்தான் செய்யணும், இதை செய்யக்கூடாது, இதை நீங்க பண்ணணும், இதை பண்ணக்கூடாது. அவருக்கு அவ்வளவு உரிமைகள் இருந்தது. அவரும் திரித்துவத்தில் ஒருவர், குமாரனும் திரித்துவத்தில் ஒருவர். ஆனா உனக்காக நாங்க அவ்வளவு அவரை ஒடுக்கி வளர்த்தோம், அவ்வளவு அவரை என்ன செய்யறது வணைந்து வளர்த்தோம். ஏன் தெரியுமா? அவருக்கு சகல அதிகாரமும் உண்டு, எதை செய்யவும் அவருக்கு அதிகாரம் உண்டு. ஏன்னா அவர் தேவன், திரித்துவத்தில் ஒருவர். ஆனா அவர் உனக்காக எல்லா விதத்திலும் தன்னை ஒடுக்கி வாழும்படி அவரை ஏன் உனக்காக அவர் நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு முடிக்கணுமே, அப்பத்தானே நீ விடுதலை ஆக முடியும். சரி, 33 ஆண்டு காலம் அவர் உனக்காக இந்த பூமியில நான் வளர்த்தேன். அடுத்து உனக்காக தான் நான் தான் அவரை சிலுவையில அறைவதற்கும் பலப்படுத்தினேன். அவர் சிலுவையில அறையப்படுவதற்கு அவரை பலப்படுத்தினதும் நான் தான். எபிரேயர் புஸ்தகம் 3:24 9:14 எபிரேயர் புஸ்தகம் 9வது அதிகாரம் 14வது வசனம். நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுத்த அவரை உனக்காக இந்த பூமியில நான் கர்ப்பந்தரிக்க மட்டும் வைக்கல, உனக்காக வளர்க்க மட்டும் வைக்கல. என்னால கர்ப்பந்தரித்து என்னால வளர்க்கப்பட்ட பிள்ளைய உனக்காக சிலுவையில பலியாக வைத்தது நான் தான். மனுஷனாயிருந்த அவரு சிலுவையில அவ்வளவு பாடுகளை தாங்கிக் கொள்ளவும், நான் என்னால கர்ப்பம் தரித்த பிள்ளை, எங்களோட இருந்த பிள்ளை, ஆதியிலிருந்து செல்ல பிள்ளையா எங்களோட இருந்தவரை உனக்காக சிலுவையில பலியாக வைத்ததும் பரிசுத்த ஆவியானவராகிய நான் தான். சிலுவையில இயேசு பலியான போது எந்த மனுஷர்கள் நின்னாங்களோ நிக்கலையோ, உனக்காக அவர் பலியாகும்படிக்கு நான் அவரோட நின்னேன். அவர் பலியானார். நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பலியாக ஒப்பு கொடுத்தார். உனக்காக சிலுவையில அவரை பலியாக்குனது நான் தான். சரி, பலியாயிட்டார்ல, பலியானவர் அப்படியே விட்டா நீ உன் பாவம் மன்னிக்கப்படாதே, நீ மரணத்தை ஜெயிக்க முடியாதே. உனக்காக தான், உன் பாவத்துக்காக தான் அவரை சிலுவையில பலியாக்கினே. அதோட விடல, நீ அந்த பாவத்திலிருந்து நீ விடுதலை ஆகணும், மரணத்திலிருந்து விடுதலை ஆகணும்னா அவர் மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்தாதான் முடியும்னு சொல்லி உனக்காக அவரை உயிர்த்தல வச்சதும் நான் தான். ரோமர் 8:11 ரோமர் புஸ்தகம் 8வது அதிகாரம் 11வது வசனம். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், அப்ப அவர்ட்ட வாசமாயிருந்து அவரை கர்ப்பம் தரிக்க வச்சு, அவர்ட்ட வாசமாயிருந்து அவரை வளர்த்தெடுத்து அவரை சிலுவையில உனக்காக மரிக்க வச்சு, மரித்தவரை உனக்காக உயிர்த்தள வச்சதும் நான் தான். இப்ப உனக்காக சிலுவையில அவர் மரித்தது மட்டுமில்ல, அவரை உயிரோடு எழுப்புனதும் உனக்காகத்தான். சரி, உயிரோடு எழுப்புனேனே, அதோட விடல, திரும்பவும் அப்போஸ்தலர்ல உனக்காக நான் திரும்பவும் பூமிக்கு இறங்கி வந்தேன். அப்போஸ்தலர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 2வது வசனம். அப்போஸ்தலர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 2வது வசனம். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். அவரை உயிரோட எழுப்பி உன் பாவத்துக்கெல்லாம் முடிவு பண்ணிட்டு, சரி
நம்மளால இவன் பாவத்தை இப்ப முடிச்சிட்டோம், அத்தோட விட்டுருவோம் அப்படின்னு நான் விடல. திரும்பவும் உனக்குள்ள நான் தான் அபிஷேகமா இறங்கி வந்தேன். புறஜாதியா இருந்த உன்னைய பழைய ஏற்பாட்டில் யூதர்கள் மட்டும்தான் பிதாட்ட வர முடிஞ்சிச்சு. ஆனா புதிய ஏற்பாட்டில் இல்ல, இவனும் வரணும் இவளும் வரணும்னு சொல்லி புறஜாதியான உன்னைய திரித்துவத்திட்ட கொண்டு வந்து சேர்த்ததும் நான் தான். ரோமர் புஸ்தகம் 15:15. அப்படி இருந்தும் சகோதரரே புறஜாதியாராகிய பலி பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு உன்னைய நான் தான் பரிசுத்தமாக்கி தேவனுக்கு பிரியமான பலியாகும்படிக்கு, உன்னைய புறஜாதியா இருந்த உன்னைய நான் தான் பரிசுத்தமாக்கி தேவனிடத்துல சேர்த்ததும் நான் தான். உனக்காக இந்த பூமியை உருவாக்குனது நான் தான். உனக்காக 6 நாள்ல எல்லாத்தையும் படைச்சது நான் தான். உன்னைய மண்ணில் படைச்சப்ப இல்ல, நானே இவனுக்குள்ள திருத்துவத்தில் ஒருவர், ட்ரினிட்டியில ஒரு மெம்பர்னா நானே மண்ணா இருந்த உனக்குள்ள வந்து உன்னைய மாம்சமா மாத்தினேன். மாம்சமா மாத்தின நீ பாவஞ்செய்ய துடிச்சப்ப போராடினேன், கேட்கல, என் சந்நிதியை விட்டு புறப்பட்டு போனேன். சரி, அவனே தானே போனேன், போகட்டும்னு சொல்லி விடல. திரும்பவும் உன்னோட டிராவல் ஆனே, செய்யாத வைக்காத பண்ணாத இன்னும் பாவத்தில் பெருகிறாதன்னு கேட்டேன், அதையும் கேட்கல. சரி, இனிமே இவனுக்கு ஒரு ரட்சகர் இல்லைன்னா இனிமே இவன் வாழ்க்கை திரும்புறதுக்கு வாய்ப்பு இல்லை, இவனுக்கு ரட்சகரை கொடுக்கணும். அப்ப ரட்சகரை இவன் கேட்கணும்னு ரட்சகரை குறித்து உனக்கு சொல்லி கொடுத்ததும் போதித்ததும் நான் தான். ரட்சகரை நீ கேட்டப்ப உனக்காக ஒரு ரட்சகரை இந்த பூமியில கர்ப்பம் தரிக்க வைத்ததும் பரிசுத்த ஆவியானவராகிய நான் தான். உனக்காக கர்ப்பம் தரித்த அந்த கருவை இந்த பூமியில பரிசுத்த ஆவியினாலே நிறையப்பட்டவராய் அவரை வளர்த்து எடுத்ததும், தேவனுடைய கிருபையினால ஆவியினால நிறையப்பட்டவராய் அவரை வளர்த்து எடுத்ததும் நான் தான். உனக்காக அவர் லைஃப் நான் ஷேப் பண்ணேன். சரி, அவர் பரிசுத்த ஆவியில அவர் எந்த குற்றமும் செய்யலையே, நான் தானே அவரை பரிசுத்தமா பார்த்துக்கிட்டேன், நீ தானே எல்லா குற்றமும் செஞ்ச. ஆனா உனக்கு பதில சிலுவையில அவரை பலியாக வைத்தது நான் தான். அவர் சிலுவையில பலியாகிறதுக்கு அவரை பலப்படுத்தினது நான் தான். தம்மை தாமே பழுதற்ற பலியா, ஏன்னா அவரை நான் தான் பழுதற்றவரை காத்து கொண்டிருந்தேன். அந்த பழுதற்ற பலியா அவரை தன்னை ஒப்பு கொடுக்க வைத்ததும் நான் தான். அவர் மரித்த அப்புறம் உனக்காக அவரை உயிரோட எழுப்பி கொண்டு வந்தது நான் தான். சரி, உயிரோட எழுப்பி கொண்டு வந்துட்டோம், நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சிட்டோம்னு உன்னை திரும்பவும் கைவிட்டுட்டு போயிடல. உனக்குள்ள திரும்பவும் அபிஷேகமா இறங்கி வந்தது நான் தான். புறஜாதி பழைய ஏற்பாட்டில் தேவ சமூகத்துல கிட்ட நெருங்கி சேர முடியாது. ஆனா புறஜாதி ஆகிய பலி உன்னைய பரிசுத்தமாக்கும்படிக்கு உன் மேல இறங்கி வந்து உன்னைய பரிசுத்தமாக்குனதும் நான் தான். பிதாவாகிய தேவனுக்கு நீ பிள்ளையா இருக்கணும், நீயும் பிதாவாகிய தேவனுக்கு பிள்ளையாகணும், நீயும் பிள்ளையா இருக்கணும்னு சொல்லி உன்னைய புத்திர சுவிகாரத்தின் ஆவியா உன் மேல இறங்கி வந்து பிதாவுக்கு உன்னைய பிள்ளையாக்குனதும் நான் தான். ரோமர் புஸ்தகம் 8:15. அந்தபடி நீங்கள் திரும்பவும் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். புத்திர சுவிகாரத்தின் ஆவியா உனக்குள்ள இறங்கி வந்ததும் நான் தான். தேவனுக்கு விரோதமா பாவத்தை செஞ்சு தூரமா விலகி போயிருந்து இல்ல, உன்னைய மீட்டு மீண்டும் தேவனுடைய பிள்ளை ஆக்குறதுக்காக ஆவியாக இருந்த நானே, திருத்துவத்துல ஒருவரா இருந்த நானே, புத்திர சுவிகாரத்தின் ஆவியா உனக்குள்ள பிரவேசித்ததும் நான் தான். இந்த பூமியில நீ எத்தனை முறை தவறு செஞ்சிருப்ப. சரி, இதெல்லாம் செஞ்சு இவனை பிள்ளையாக்கிட்டோம், இனிமேலாவது இவன் பரிசுத்தமா இருப்பான் அப்படின்னு நினைத்தான். ஆனா அதுக்கப்புறமும் நீ எத்தனை தவறுகள் செய்த தெரியுமா? ஆனா
அத்தனை முறையும் உனக்காக எண்ணிலடங்காத ஏக்க பெருமூச்சோட பரிந்து பேசுறதும் நான் தான். ஆசிங்க ரோமர் புஸ்தகம், ரோமர் தானே, ரோமர் 8:26. 8:26. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். தமிழ் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு போட்டிருக்கு. இதே வசனத்தை பொது மொழிபெயர்ப்புல வாசிங்களேன். இதே வசனத்தை பொது மொழிபெயர்ப்புல வாசிங்களேன். இவ்வாறு தூய ஆவியார் நமது வலுவற்ற நிலையில், நம்முடைய வலுவற்ற நிலையில் நமக்கு துணை நிற்கிறார். ஏனெனில் எதற்காக எப்படி நாம் இறைவனிடம் வேண்டுவது என்று நமக்கு தெரியாது. தூய ஆவியார் தூய ஆவியானவர் தாமே சொல் வடிவம் பெற முடியாத நம்முடைய பெருமூச்சுகளின் வாயிலாய் நமக்காக பரிந்து பேசுகிறார். நீ உனக்கு தெரியல, நான் பாவம் செஞ்சு நீ தகச்சு நின்னப்போ உனக்கே தெரியல நான் என்ன சொல்லி ஜெபிக்கிறதுனே உன்கிட்ட வார்த்தைகளே இல்லை. சொல் வடிவம் பெற முடியாத உன்னுடைய பெருமூச்சு. ஐயா எனக்கு தெரியல, நான் எப்படி ஜெபிக்கிறது, என்ன செய்யறது, நான் ஜெபிக்க முடியுமா, என்னால் என் ஜெபத்தை பிதா கேட்பாரா அப்படின்னு நீ தகச்சு நின்னு இல்ல. சொல்றதுக்கு, என் பிரச்சனையை சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லை. நான் இருக்கிற நிலையை சொல்றதுக்கு எனக்கு வார்த்தைகளே இல்லை. I have no words. இடத்துல வார்த்தைகளே இல்லை. என்னால சொல்லவே முடியல. என் பாவத்தை சொல்ல முடியல, என் பிரச்சனைகளை சொல்ல முடியல, என்ன சொல்லி அழுகிறதுன்னு நீ தெரியாம தகச்சு நின்ன. அப்பெல்லாம் சொல் வடிவம் கொடுக்க முடியாத உன்னுடைய வார்த்தைகளை நான் ஏக்க பெருமூச்சுகளா பிதாவுக்கு தெரியப்படுத்தி உனக்காக பரிந்து பேசுறது நான் தான். இவ்வளவு மத்தியிலையும் எப்படியும் உன்னை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி, எவ்விதத்திலும் நீ கைவிடப்பட்டுடக்கூடாதுன்னு சொல்லி உன்னை உன் கூடவே இருந்து உன்னை தேவ சாயலாகவே திரும்ப 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 நீ விழுந்த போதும் உன்னை தேவ சாயலாக மாற்றி கொண்டிருக்கிறவரும் நான் தான். 2 கொரிந்தியர் 3:18 வசனம். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். அப்ப உன்னை தேவ சாயலா மாற்றி இன்னும் மகிமையை கொடுத்து இன்னும் மகிமை அடுத்த லெவலுக்குன்னு கொஞ்சம் கொஞ்சமா உன்னை லிஃப்ட் அப் பண்ணி, நான் உன்னை ஒரு அடி தூக்குனா நீ 4 அடி சறுக்கிற, நான் உன்னை 1 முழம் தூக்குனா நீ 4 முழம் கீழே விழுகிற. ஆனா கூட இல்ல, இப்பவும் சரி பண்ணிடுறேன், இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க, இன்னும் கொஞ்சம் கிருபையா இருங்கன்னு சொல்லி பிதாட்ட காலத்தை நீடித்து அவர்கிட்ட இருந்து உனக்கு எக்ஸ்டென்ஷன் வாங்கி கொடுத்து உன்னை மகிமையின் மேல மகிமை அடைய வச்சு உன்னை தேவ சாயலாய் மறுரூபமாக்குகிறவரும் நான் தான். இல்ல இதே வசனம் பொது மொழிபெயர்ப்புலையா? இப்போது நாம் அனைவரும் முக்காடு இல்லா முகத்தினராய் ஆண்டவரின் மாட்சியை பிரதிபலிக்கிறோம். இவ்வாறு மென்மேலும் மாட்சி பெற்று அவர் சாயலாக மாற்றமடைகிறோம். இவை எல்லாம் ஆவியாம் ஆண்டவரின் செயலே. இது எல்லாத்தையும் செய்யறது உன் பக்கத்திலே நின்று டிராவல் ஆகுறேன் நான் தான் செய்யணும். சரி, நீ விழுகிறப்பெல்லாம் பிதாட்ட தான் நான் பரிந்து பேசுறேன்னு நினைக்காத. நீ விழுகிறப்பெல்லாம் உனக்கு ரோதமா சாத்தான் வருவான் பாரு.
எப்படியாவது உன்னை விழுங்கிடணும்னு சொல்லி இதுதான் சான்ஸு, திருப்பியும் இவன் துரோகம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறான், இவன் துரோகம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறான், இவளை விழுங்கிடலான்னு சொல்லி சாத்தான் வந்தப்ப இல்ல அவனை நான் விடமாட்டேன், அவன் என் பிள்ளைன்னு சொல்லி அவனுக்கு விரோதமா வெள்ளம் போல எழும்பி நின்று கொடியேற்றுகிறது நான் தான். ஏசாயா புஸ்தகம், ஏசாயா தானே வாசிங்க. 59:19. 59:19. அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். வெள்ளம் போல் சத்துரு வரும்போது, வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். வெள்ளம் போல சத்துரு வெள்ளம் போல வரல, சத்துரு வரும்போது வெள்ளம் போல ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். ஆவியானவர் தான் நதி, ஆவியானவர் தான் ஃப்ளட், ஜீவ தண்ணீர் உள்ள நதி ஆவியானவர் தான், சத்துரு இல்ல. சத்துரு வெள்ளம் போல வர்றது இல்ல, சத்துரு வரும்போது அவனுக்கு விரோதமா வெள்ளம் போல ஆவியானவர் தான் கொடியேற்றுவார். T40 வாசிங்க, டிரான்ஸ்லேஷன் ஃபார் தி டிரான்ஸ்லேட்டர்ஸ்ல வாசிங்க இதே வசனத்தை. When that happens, people everywhere from the east to the west will respect and honor Yahweh, because he will come like a rushing river. He will come like a rushing river that is pushed along by the strong wind that Yahweh sent. ஒரு பெருங்காற்றினால அடித்து எழுப்பப்படுகிற ஒரு பெரு வெள்ளத்தை போல, ஒரு ரிவரை போல பொங்கி ஆர்ப்பரித்து வருகிற ஒரு ரிவரை போல, எப்படி அணைக்கட்டுல இருந்து அந்த தண்ணி ரிலீஸ் ஆன உடனே பாய்ந்து வெளியே வருமோ அத போல சத்துரு உன்னை விழுங்க வர்றப்பெல்லாம் ஒரு நொடி கூட தாமதிக்காம அவனுக்கு விரோதமா வெள்ளம் போல பாய்ந்து வந்ததும் நான் தான். ஆவியானவர் தான் நதி. சங்கீதம் 27:1, சங்கீதம் 27:1, 27:1 தானே 11, ஏசாயா 27:11, மன்னிக்கணும், ஏசாயா 27:11, ஏசாயா 27:1, 27:1, சரி 27:1. அக்காலத்திலே கர்த்தர் லீவியதான் என்னும் நீண்ட பாம்பை, லீவியதான் என்னும் கோணலான சர்ப்பத்தையே கடிதும் பெரிதும் பலத்ததுமான தமது பட்டயத்தால் தண்டிப்பார். சமுத்திரத்தில் இருக்கிற வலு சர்ப்பத்தை கொன்று போடுவார். சர்ப்பம் வலு சர்ப்பம் சமுத்திரத்தில் இருக்கிறது, லிவியாதான் சமுத்திரத்தில் இருக்கிறது. அந்த லிவியாதான் எழும்பி அப்படி வரும் பாருங்க, அப்படி எழும்பி வருகிற போது சமுத்திர அலைகளை போல கர்த்தர் தான் எழும்பி நின்று அந்த லிவியாதானை தடுத்து போடுவாராம். புரியும்படியா சொல்லட்டா? சங்கீதம் 109, 107:25. அவர் கட்டளையிட பெருங்காற்று எழும்பி அது அலைகளை கொந்தளிக்க பண்ணும். உங்களுக்கு புரியும்படியா சொல்லனே, நீங்க இந்த வாழ்க்கை பயணத்துல ஒரு போட்ல போயிட்டு இருக்கீங்க, எப்படியாவது பரலோகத்தின் கரை அடைஞ்சணும்னு போறீங்க. அப்ப சத்துரு லிவியாதான் பாம்பு வந்து அந்த சமுத்திரத்துக்குள்ளதான் இருக்குன்னு வசனம் சொல்லுது. அந்த லிவியாதான்ங்கிற சர்ப்பம் வந்து உங்களுக்கு விரோதமா சத்துரு அப்படி எழும்பி வருகிறப்ப ஒரு பெருங்காற்று அடிச்ச உடனே எப்படி கடல் அல்ல அப்படி கொந்தளித்து எழும்பி வருமோ அத போல நீங்க இந்த பக்கம் படகுல பயணிக்கிறீங்க, அவன் எழும்பி வருவான் பாருங்க. அப்ப வருகிறப்ப உங்களை எப்படியாவது விழுங்கிறான்னு வரும்போது உங்களுக்கும் அவனுக்கு நடுவா ஒரு பெரிய சமுத்திர அலைய போல, ஒரு ஃப்ளட்ட போல எழும்பி நின்று உங்களை மறைத்து பாதுகாக்கிறவரும் பரிசுத்த ஆவியானவர். நான் கேட்கிறேன், இதுக்கு மேல அவர் என்ன செய்யணும்? இவ்வளவும் அவர் செய்வாரு. ஆனா ஆவியானவருக்கு எனக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லைங்கிற மாதிரி நம்ம வாழ்க்கையை நடத்துவோம் இல்ல? உண்மைதானா? ஆவியான வச்சு பாருங்க, இவ்வளவையும் உங்க பக்கத்துல இருந்தே அவர் நடத்திட்டே வர்றார், எல்லாத்தையும் செய்யறார். அவர் 6 நாள் படைத்த உலகத்துக்குள்ளதான் இருக்கு. நீங்க 6 நாள்ல அவர் செஞ்சு வச்சிருக்கிற காரியங்களை தான் நம்ம பயன்படுத்துறோம், அந்த உலகத்துக்குள்ளதான் இருக்கிறோம். ஆனா ஆவியானவரோட எந்த ஐக்கியமுமே இல்லாம டிராவல் ஆகும். ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அந்நிய பாஷை பேசி ஆவியானவரோட இடைப்படுகிறதே பெருசு அப்படிங்கிற மாதிரி இருக்கு நம்ம வாழ்க்கை. இதை நான் கண்டமணி சொல்லல,
பட் என்ன நிலைமையில இருக்கிறோங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும்ல. இவ்வளவு என்ன தெரியுமா, இப்பயும் கூட இந்த பூமியை அவர் விட்டுறல. ஏதோ என்னைக்கோ ஒரு நாள் படைச்சேன் அதோட போகட்டும் அப்படின்னு ஆவியானவர் இன்னைக்கு விட்டுறல. இன்னைக்கும் வாசிங்களே, சங்கீதம் 104:30 வாசிங்க, சங்கீத புத்தகம் 104:30 வாசிங்க. நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும் போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும். நீர் பூமியின் ரூபத்தையும் புதிதாக்குகிறீர். இன்னைக்கும் ஆவியானவர் இந்த பூமியின் மேல தம்முடைய கிரியைகளை செய்து கொண்டேதான் இருக்கிறாரு. இன்னைக்கும் அவர் இந்த பூமியை உங்களுக்காகவும் எனக்காகவும் ரினியூ பண்ணி கொடுத்துட்டே தான் இருக்காரு. அதை ரினியூ பண்ணிட்டே இருக்காரு. அதை ரிப்பேர் மீன்ஸ் என்னது, அதை புதிதாக்கிட்டே இருக்காரு இல்லையா. பழசே இருக்கட்டும் நினைக்கல. உங்களுக்காக எனக்காக சமுத்திரத்தையும் கடல்களையும் மலைகளையும் பள்ளத்தாக்குகளையும் ஆறுகளையும் அவர் புதிதாக்கி கொண்டே இருக்கிறார். இன்னைக்கு வரைக்கும் அந்த ஒர்க்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் ஆதியில ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் உங்க வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில the works of the Holy Spirit நிக்கல, அது ஸ்டாப் ஆகல. நம்ம தான் அவரை மறந்துருக்கிறோம். ஆனா அவர் நமக்கான வேலைகளை ஒரு நாள் நிறுத்தவே இல்லை. அவர் வேலை செஞ்சுட்டே இருக்கிறார் இல்ல. நான் சொல்றேன் பிரதர், உங்களுக்கு ஆவியானவரோட திரும்பவும் ஒரு ஐக்கியம் வந்துருச்சுன்னு சொன்னா, புதிது ஏதோ சர்ச்சுக்கு வர்றப்ப நான் ஆவியில நிறைகிறேன், சர்ச்சுக்கு வர்றப்ப நான் கொஞ்சம் பேசுறேன் அந்நிய பாஷையில, ஆவியானவரோட ஐக்கியப்படுறேன், அப்படி இல்லை. நான் ஒரு நாள் ஐக்கியப்படுறேன், 6 நாள் அமைதியில இருக்கிறேன், அப்படி இல்லை. ஒவ்வொரு நாளும் ஆவியானவரோட ஐக்கியப்பட்டு அவர் நல்ல கேச்சு பாருங்களேன். அவர் நம்மகிட்ட பணம் கேட்கல, பொருள் கேட்கல, ஃபெல்லோஷிப் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? பேசு, என்னோட நீ பேசிட்டே இரு. நான் பேசுறேங்கிறது அப்புறம், நீ பேசிட்டே இரு. நீ பேச 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 எல்லா நன்மைகளினாலும் உன்னை நான் நிரப்புவேன். நீங்க சொல்லுங்க, இதுக்கு மேல அவர் உங்களுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? யோவான் 16:8 வாசிங்க. 8:13. யோவான் 8:13 வாசிங்க. யோவான் 8:13. யோவான் 16 8வது வசனம் 13வது வசனம். யோவான் 16வது அதிகாரம் 8வது வசனம் 13வது வசனம். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். 2 விதமா ஹேண்டில் பண்றாரு. உலகத்தை ஒரு விதமா ஹேண்டில் பண்றாரு, உங்களை ஒரு விதமா ஹேண்டில் பண்றாரு இல்ல. அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் சபையில உலகத்தை கண்டிக்கிறார். அவங்ககிட்ட பேசுறப்பெல்லாம், உலகத்துல விசுவாசியாதவங்ககிட்ட பேசுறப்பெல்லாம் பாவத்தை குறித்து என்ன செய்யறாரு? கண்டித்து பேசுகிறார் அவங்ககிட்ட, உலகத்திட்ட. ஆனா சபையாகிய உங்கள்கிட்ட என்னட்ட என்ன பண்றாரு தெரியுமா? அடுத்த வார்த்தை சொல்லுது, உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அடுத்து அவர்கள் என்னை 9வது வசனம். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே. ஏன் உலகத்தை அவிசுவாசிகள்கிட்ட பேசும்போது அவர் கண்டிப்பா பேசுறாருன்னா, அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே இல்லையா? இதை நம்ம தப்பா புரிஞ்சுக்கிறோம் இந்த வசனத்தை. நிறைய நேரத்துல அவர் வந்து சபை விசுவாசி அவர் கண்டிக்கல, பாவத்தையே சொல்லி பேசிட்டு இருக்கல, உலகத்தை கண்டித்து பேசுகிறார். ஏன்? அவர்கள் என்னை என்ன செய்யாதபடியினாலே, விசுவாசியாதபடியினால் பாவத்தை குறித்தும் நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவின் இடத்துக்கு போகிறபடியினாலே நீதியை குறித்தும் இந்த உலகத்தின் அதிபதி நியாயந்தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அவர் உலகத்தை கண்டித்து உணர்த்துகிறார். யோசிச்சு பாருங்க, உலகத்தை அவர் கண்டம் பண்றார், அதுல மாற்றம் இல்லை. அவர் கண்டித்து உணர்த்துகிறார் இல்லையா? ஏன்னா அவர்கள் இயேசு என்ன பண்ணல? விசுவாசிக்கல. ஆனா அவர் மேல விசுவாசம் வச்சிருக்கிற உங்களுக்காக எனக்காக நம்மளும் தான் குற்றம் செய்யறோம். அவனும் குற்றம் செய்யறான், நம்மளும் தான் குற்றம் செய்யறோம். ஆனா அவனை கண்டிக்கிறாரா? ஆனா சபைக்குள்ள இருக்கிற உங்களுக்காக அவர் பிதாட்ட என்ன பண்ணிட்டே இருக்கிறாரு? பரிந்து பேசிட்டே இருக்கு. நான் கேட்கிறேன், இதுக்கு மேல ஆவியானவர் உங்களுக்கு என்ன செய்யட்டும்? இதுல என்ன ஆச்சரியம்னா, சபை ஆவியானவரை
கண்டுக்கிறதே இல்லை. இந்த நாட்களில் நிறைய அந்நிய பாஷையில் பேசுகிறது குறைந்து வருகிறது. அந்நிய பாஷையில் பேசுகிறவர்கள் விமர்சிக்கப்படுகிறார்கள். அந்நிய பாஷையில் பேசுனா அப்படிலாம் நினைக்கிறான். அந்நிய பாஷையில் பேசுனா அது மதிப்பு குறைவுன்னு நினைக்கிறாங்க. அந்நிய பாஷையில் பேசினா எஜுகேட்டட் பீப்புள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, பெரிய ஆட்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கன்னு நினைச்சு பேசாம இருக்கிறாங்க. அப்படிலாம் இருக்கு. அந்நிய பாஷையில் பேசினா இவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களோ, அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களோ, இந்த இந்த நிறுவனம் ஸ்தாபனம் ஏற்றுக்கொள்ளாதோ, இந்த மனிதர்கள் நம்மளை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களோ. மனிதர்கள் ஏற்றுக்கொள்ளணுங்கிறதுக்காக நமக்காக இவ்வளவையும் செஞ்ச பரிசுத்த ஆவியானவரையே தூரத்தில் வைக்கிறதுக்கு விசுவாசிகள் சபை ஆயத்தமா இருக்கு. யாரையோ ப்ளீஸ் பண்ணணுங்கிறதுக்கு இவ்வளவையும் நமக்காக செய்கிற நம்மளோட ஆதியிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் டிராவல் ஆகிறார் பாருங்க பரிசுத்த ஆவியானவர். அவரை தூரத்தில் வைக்கிறதுக்கு நம்ம என்னவாக இருக்கிறோம்? ரெடியா இருக்கிறோம் இல்ல? சரி பிரதர் சிஸ்டர், ஆவியானவர் இல்லாம இங்க எதுவும் அசையாது பிரதர். இது என்ன ஆச்சரியம்னா, நம்ம தான் அவரை கண்டுக்கல, ஆனா நீ தான் என்னை கண்டுக்கல, ஆனா நான் உன் மேல கண்ணை வச்சு நடத்திட்டே தான் இருக்கிறேன். ஒரு நாள் கூட நான் உன்னை கைவிட்டதே கிடையாது. ஒரு நாள் கூட உன்னை நான் கைவிட்டதே இல்லை. யோசிச்சு பாருங்களேன், பழைய உடன்படிக்கையின் காலத்திலேயே நம்மளை விட்டுருந்தா என்ன நடந்திருக்கும் இல்ல? பழைய உடன்படிக்கையின் காலத்தில் நீயா எல்லாவற்றையும் பார்த்துக்கொள், நீ செஞ்சா உனக்கு ஆசீர்வாதம், இல்லைன்னா உனக்கு சாபம் தண்டனைன்னு உன்னை விட்டுருந்தா என்ன நிலைமையில நீ இருந்திருப்ப? இந்த புது உடன்படிக்கையின் காலத்திலேயே விசுவாசித்த ஆசீர்வாதத்தை பெறுகிறதற்கு இவ்வளவு நீ நம்ம போராடுறோமே. நம்மளை பழைய உடன்படிக்கையில புதிய உடன்படிக்கை கொண்டு வந்தது பரிசுத்த ஆவியானவர் தானே. உடன்படிக்கையவே மாற்றி கொடுத்தவர் பரிசுத்த ஆவியானவர் தானே. அவர் எழுதின உடன்படிக்கை அந்த முதலாம் உடன்படிக்கையை தள்ளி, அப்படித்தான வசனம் சொல்லுது. எசேக்கியேல் புஸ்தகம் 36, 26, 27. எசேக்கியேல் புஸ்தகம் 36, 26, 27. உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். அப்ப பழைய உடன்படிக்கையை முடித்து, கல்லினாலே எழுதப்பட்ட உடன்படிக்கையை முடித்து, இல்ல இந்த பழைய உடன்படிக்கை வேண்டான்னு சொல்லி கிருபையின் ஆவியினால புதிய உடன்படிக்கையை உருவாக்கி கொடுத்ததும் அவர் தானே. அதனால வசனம் சொல்லுது, கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் அதிக ஆக்கினை அடைவான். இவ்வளவை பண்ணவர் அவரு. அதனாலதான் வேதம் சொல்லுது, நீங்க மனுஷகுமாரனுக்கு சிலுவையில உங்களுக்காக மரித்த மனுஷகுமாரனுக்கு விரோதமா பாவம் பேசினா கூட மன்னிக்கப்பட்டு விடும். ஏன் ஆவியானவருக்கு விரோதமா பேசினா மன்னிக்கப்படாதுன்னா, இவ்வளவையும் உங்களுக்காக நடத்தி கொண்டு வந்தவர் பரிசுத்த ஆவியார் இல்ல பிரதர். அவர் இல்லாம உங்க லைஃப் சக்சஸ் ஆகாது பிரதர். ஆவியானவருடைய ஐக்கியம் இல்லாம உங்க லைஃப் சக்சஸ் ஆகாது சிஸ்டர். விசுவாசம், இன்னைக்கு அநேகம் பேர் ஆவியானவர் இல்லாம இந்த விசுவாச வாழ்க்கையை நடத்தலாம்னு நினைக்கிறாங்க. உண்மை என்ன தெரியுமா? ஆவியானவர் இல்லைன்னா விசுவாசமே வராது. ரோமர் புஸ்தகம் 15:13. ரோமர் 15:13. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு, பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு, நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. இது கொஞ்சம் நமக்கு விளங்க மாட்டேங்குது. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நமக்கு விளங்க மாட்டேங்குது. இதே வசனத்தை பொது மொழிபெயர்ப்புல தானே, ERV பைபிள் வாசிங்களே. இதே வசனத்தை தமிழ் ERV பைபிள் வாசிங்க. தேவன் வழங்கும் விசுவாசம் உங்களை சமாதானத்தாலும் சந்தோஷத்தாலும் நிரப்பட்டும் என்று பிரார்த்திக்கிறேன். உங்களை சமாதானத்தாலும் சந்தோஷத்தாலும் நிரப்பட்டும் என்று பிரார்த்திக்கிறேன். பிறகு உங்களுக்கு மேலும் மேலும் விசுவாசம் பெருகும். உங்களுக்கு மேலும் மேலும் விசுவாசம்
பெருகும். பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையால், பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையால் அது நிரம்பி வழியும். பிரதர் சிஸ்டர், வார்த்தையை கேட்கறதுனாலே விசுவாசம் வரும். ஆனா அந்நிய பாஷை பேசுகிற போதுதான் விசுவாசம் பெருகும். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. வார்த்தையை கேட்டா விசுவாசம் வரும். ஆனா விசுவாசம் பெருகணும்னா எதுல பேசணும்? புரிய முடியாது சொல்லட்டா? ஒரு வாக்குத்தத்தம், ஒரு வார்த்தை உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உடனே உங்களுக்குள்ள விசுவாசம் வந்துடும். கர்த்தர் உனக்கு, நீங்க வீட்டுக்காக ஜெபம் பண்றீங்க அல்லது ஒரு பிரச்சனைக்காக நீங்க ஜெபம் பண்ணிட்டு வர்றீங்க, இங்க வந்த உடனே அந்த பிரச்சனைக்கு ஏற்ற ஒரு வாக்குத்தத்தம் உங்களுக்கு வந்துருது. இல்ல நீ பயப்படாத, உன் சத்துருக்களை நான் சிதறடிப்பேன் அப்படின்னு ஒரு வாக்குத்தத்தம் வந்த உடனே டக்குன்னு உங்களுக்குள்ள அப்படியே ஒரு சந்தோஷம். அந்த வசனம் சொல்லுது பாருங்க, விசுவாசம் தருகிற சந்தோஷத்தாலும் சமாதானத்தாலும் உங்களை நிரப்பட்டும் என்று பிரார்த்திக்கிறேன். ஒரு விசுவாசம் வந்துருது உங்களுக்குள்ள. அப்பா, கர்த்தர் வார்த்தை கொடுத்துட்டார், செஞ்சிட்டார், செஞ்சிருவார். ஒரு 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 விசுவாசம் வந்துருது. எப்படி தெரியுது விசுவாசம் வந்துருதுன்னு? விசுவாசம் வந்த உடனே சந்தோஷம் வந்துருது, சமாதானம் வந்துருது. அப்பா அப்படின்ற மாதிரி ஆயிடுது. அந்த காரியம் ஏதோ கிடைச்ச மாதிரி நடந்த மாதிரி எல்லாம் என்ன செஞ்சிருது? விசுவாசம் வந்துருச்சு. இப்ப வார்த்தையை கேட்டதுனால என்ன வந்துருச்சு? விசுவாசம் வந்துருச்சு. ஆனா இப்படியே விட்டீங்கன்னா கொஞ்ச நாள்ல இந்த விசுவாசம் கரைஞ்சு 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 காணாம போய், என்ன கர்த்தர் சொன்னாரு நடக்கல, செய்வாரா மாட்டாரா? இப்படி தாங்க அவர் வாக்குத்தத்தமா பேசிட்டே போக வேண்டியது. சும்மா சும்மா நம்மளை என்கரேஜ் பண்ணிட்டே போறாருன்னு நினைக்கிறேன். இப்படியே சொல்லுவாரு ஆனா எதையுமே செய்ய மாட்டார் அப்படிங்கிற மாதிரி என்ன இப்ப இருது? அநேகம் பேர் இந்த விசுவாச வாழ்க்கையவே பரிசுத்த ஆவியானவர் இல்லாம விசுவாசமே இல்லாம நடத்துறாங்க. பிரதர், வார்த்தையை கேட்கறதுனால விசுவாசம் வரும். ஆனா வந்த விசுவாசம் எப்ப பெருகும் தெரியுமா? நீங்க அந்நிய பாஷையில பேச 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 பேசதான் இந்த விசுவாசம் பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்குள்ளே நிரம்பி வழிய ஆரம்பிக்கும். உங்களுக்குள்ள மென்மேலும் இந்த விசுவாசம் பெருக ஆரம்பிக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இப்ப யோசிச்சு பாருங்க, ஆவியானவர் இல்லாம விசுவாசமே வராதே, அப்புறம் எப்படி விசுவாச வாழ்க்கையை நடத்துவோம்? நான் அந்நிய பாஷையில பேசுகிறது இல்ல, அந்நிய பாஷையில பேச மாட்டேன் அல்லது அதை தவறா நினைப்பேன், ஆனால் நானும் விசுவாசி, நான் விசுவாச வாழ்க்கையை நடத்துகிறேன். ஆவியானவர் இல்லாம விசுவாசமே இருக்காதே. Without Holy Spirit there is no faith. பரிசுத்த ஆவியானவரால தான் ஒருவன் கர்த்தரை கிறிஸ்து என்று, இயேசுவை கிறிஸ்து என்று, கர்த்தர் என்று ஏற்றுக்கொள்ள முடியும், அறிக்கை செய்ய முடியும். அப்ப ஆவியானவரே இல்லாம, அந்நிய பாஷையின் நிறைவு இல்லாம எப்படி விசுவாச வாழ்க்கையை நடத்த முடியும்? இந்த காலத்துல இது கடைசி காலம், கடைசி நேரம். இந்த காலத்துல ஆவியானவர் யாரை தேடுகிறார் தெரியுமா? தன்னோட சம்பாஷித்து 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 மணிக்கணக்கா நாள் கணக்கா நேரத்தை தன்னோட செலவிடுகிற, ஃபெல்லோஷிப்ல தன்னோட இருக்கிற ஒரு ஆளு, ஒரு கூட்டம் அல்ல, ஒரு ஆளு இல்ல, ஒரு ஆளு. உண்மைதானா? எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? அபிஷேகம் இண்டிவிஜுவல் தெரியுமா? அபிஷேகத்தை ஒரு கூட்டத்தில் வைத்து தேவன் கொடுக்கலாம், ஆனா கூட்டமா கொடுக்க மாட்டார். இங்க பாருங்கப்பா, 10 பேருக்கும் ஒரே ஒரு அபிஷேகத்தை 10 பேர் மேல வைக்கிறப்ப போங்கப்பா அப்படிலாம் சொல்ல மாட்டாரு. அபிஷேகம் கார்ப்பரேட் கிடையாது. அபிஷேகம் இண்டிவிஜுவல். அவனவன் தன் தன் விசுவாசத்தின்படியே அப்படித்தான் இருக்கு. அவனவனுக்குள்ளே கிரியை செய்கிற அந்த வல்லமையின்படி. அபிஷேகம் இண்டிவிஜுவல், கூட்டமா அவன் மேல அபிஷேகம் வச்சுட்டே போ, அப்படியே போயிரு, 100 பேரும் சேர்த்து செஞ்சுக்கிறீங்க போங்க, அப்படியே போங்க அப்படி சொல்ல மாட்டாரு. அபிஷேகம் என்னது? ஒவ்வொருத்தன் மேலையும் இண்டிவிஜுவலா ஊற்றப்படுகிறது. அப்படித்தான் வசனம் இருக்கு. 120 மேலையும் தனித்தனியாய் அபிஷேகம் இறங்கி வந்தது. கூட்டத்தில் வச்சு அவரு அபிஷேகம் பண்ணலாம், ஆனா கூட்டம் அவர் அபிஷேகம் பண்றது இல்ல. ஏன் தெரியுமா? ஒரு காரியத்தை செய்கிறதற்கு அவர் தேடுறது ஒரு கூட்டத்தை அல்ல, ஒரு மனுஷனை தேடினேன். இல்ல, ஒரே ஒரு ஆளு என் கூட ஃபெல்லோஷிப்ல திரும்ப ரினியூ பண்ண விரும்புற ஒரே ஒரு ஆள். இந்த மாலை வேளையில ஆவியானவருடைய அழைப்பு என்ன தெரியுமா? என்னோட ஃபெல்லோஷிப்பை இன்னும் அதிகமாக்குகிற, அல்லனா இல்லை இதுவரைக்கும் இல்லைன்னா புது
புதுப்பிக்கிற ஒரு ஆளு, என்னோட ஃபெல்லோஷிப்பை இன்னும் அதிகமாக்க விரும்புகிற ஒரு ஆளு. உனக்கு சொன்ன அத்தனையும் நான் செஞ்சு காட்டுறேன். உனக்கு சொல்லப்பட்ட வாக்கு தத்தங்கள் நீ பிறப்பதற்கு முன்பாகவும் நீ பிறக்கும் போதும் நீ பிறந்த பிறகும் சொல்லப்பட்ட அத்தனை வாக்கு தத்தங்களையும் நான் நிறைவேற்றி காட்டுகிறேன். என்னோட இருக்கிற அந்த அந்நியோன்ய ஐக்கியத்தை ரினியூ பண்ணுகிற ஒரே ஒரு ஆளு இல்ல, அந்த ஒரு ஆளு தான் பிரதர். நீங்க அவரோட ஐக்கியத்தை ரினியூ பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கிறீங்க, அந்த ஃபெல்லோஷிப்பை ரினியூ பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கிறீங்க, அவரால் செய்ய முடியாதுன்னு ஒன்று கிடையாது பிரதர். யோசிச்சு பாருங்களேன், எல்லா பரிசுத்தவான்கள், தாவீது சொல்றான், கதறான், பாவம் செஞ்சுட்டு ஒன்னே ஒண்ணுதான் கேட்கிறான், வேற எதுவுமே கேட்கல. அரச ராஜ்யத்தை விட்டு என்னை எடுத்துறாதீங்கன்னு கேட்கல, பதவியை பறிச்சிடாதீங்கன்னு கேட்கல, என்னை கொன்றாதீங்கன்னு கேட்கல, வேற எந்த பெட்டிஷனும் வைக்கல. ஒன்னே ஒண்ணுதான் கேட்கிறான், உங்களுடைய பரிசுத்த ஆவியானவரை மட்டும் என்னை விட்டு எடுத்துறாதீங்க. ஏன்? அவனுக்கு நல்லா தெரியுது. ஏன் பாவம் செஞ்சுட்டு இப்படி கேட்க வேண்டானே, ஆண்டவரே என் பாவத்தை மன்னிச்சிருங்க, ராஜா பதவியை காலி பண்ணிடாதீங்க, தயவு செய்து விட்டுரும், இல்லைன்னா என் சொத்தை காலி பண்ணிடாதீங்க, பேசாம விட்டுருங்க, என்னைய இல்லைன்னா என்னைய கொன்றாதீங்க, என்னை என்ன செஞ்சிருங்க, உயிரோட வச்சிருங்க, ஏதாவது கேட்க வேண்டியதானே. அதெல்லாம் கேட்கல. அவன் என்ன கேட்கிறான்? சத்தமா சொல்லுங்க. சரி, 51 என்ன கேட்கிறான்? உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமல். 51:11 உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமல். அவன் கேட்கிற ஒரே பெட்டிஷன் என்ன தெரியுமா? உங்க ஆவியானவரை என்னை விட்டு எடுத்துறாதீங்க, வேற எதையுமே எடுத்துறாதீங்கன்னு கேட்கல, ஆவியானவர் எடுத்துறாதீங்கன்னு கேட்கிறான். ஏன்? அவனுக்கு தெரிஞ்சிருக்கு, இந்த ஒரு ஆவியானவர் இருந்தா இது எல்லாமே எனக்கு வந்துடும், இது எதையுமே என்னை விட்டு யாரும் எடுக்க முடியாது. அப்படியே எடுத்தா கூட திரும்ப அவரால் கொண்டு வர முடியும், அவரால் ரினியூ பண்ணி கொடுக்க முடியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? தானியேல் விசேஷித்தாவியை பெற்றவனாய் இருந்தானே. யோசேப்புடைய சக்சஸ் காரணம் என்ன? விசேஷித்தாவியை பெற்றவனாய் இருந்தானே. எசேக்கியேல் மேல பரிசுத்த ஆவியானவர் எசேக்கியேல் மேல வந்தார், எசேக்கியேல் ஆவிக்குள்ளானான்னு எழுதப்பட்டிருக்கிறதே இல்ல. எரேமியாவுக்கு நான் உன்னை அபிஷேகம் பண்ணேன்னு சொல்றாரு இல்ல. இவங்கெல்லாம் எப்படி சக்சஸ் பண்ணாங்க? இந்த பரிசுத்தவான்கள் எல்லாம் யாருடைய துணையோட சக்சஸ் பண்ணாங்க? இவங்க பழைய ஏசாயா இல்ல, ஏசாயா 11:1 தானே வாசிங்க. கிறிஸ்து இயேசுக்கு வாங்க, இயேசுவை எப்படி 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 அவர் வந்து இவ்வளவையும் எப்படி அவரால் செய்ய முடிஞ்சு? ஏசாயா 11:3 இருந்தா ஈசா என்னும் 1 இருந்து வாசிங்க. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாகும். வாசனையாயிருக்கும். அவர் தமது வெள்ளாடு படுத்துக்கொள்ளும். 6வது வசனம். அப்பொழுது ஓனாய் ஆட்டுக்குட்டியோட தங்கும், புலி வெள்ளாட்டுக்குட்டியோட படுத்துக்கொள்ளும், கன்றுக்குட்டியும் பாலசிங்கமும் காளையும் ஒருமித்திருக்கும். 1000 வருட அரசாட்சியை குறித்து எழுதுறார். இதெல்லாம் இப்படி எல்லாம் நடக்குமா? புலியும் வெள்ளாடும் ஒன்னா படுத்துக்கிறோம், கன்றும் குட்டியும் மாடு ஒன்னா மேயும், ஒரு சிறு பையன் பாம்பு புத்துக்குள்ள கைவிடுவான், ஒரு சிறு பையன் அவங்கள நடத்துவான். இப்படி எல்லாம் கூட நடக்குமா? நடக்கும். எப்படி மேசியாவால இயேசுவால எப்படி இதை செய்ய முடிகிறது? 1000 வருட அரசாட்சியில் எப்படி செய்ய முடியுது? எப்படி செய்ய முடியுது தெரியுமா? ஆவியானவர் அவர் மேல பரிபூர்ணமாய் தங்கி இருக்கிறபடினால. 7 ஆவியானுடைய 7 செய்கைகளையும் அந்த இடத்துல லிஸ்ட் பண்றாரு பாருங்க. ஆவியானுடைய 7 attributes அங்க சொல்லப்படுது பாருங்க. என்ன ஆவி? வாசிங்க. ஞானத்தை அருளுகிற ஆவியானவர், உணர்வையும் அருளும் ஆவி. அடுத்து உணர்வை அருளுகிற ஆவியானவர், ஆலோசனையின் ஆவியானவர், பலனையும் அருளும் ஆவியும், பலனை அருளுகிற ஆவியானவர், அறிவை அருளுகிற ஆவியானவர், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளுகிற கர்த்தருடைய ஆவியானவர். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளுகிறவர், அடுத்து அவர் கர்த்தருடைய ஆவியானவர். 7 attribute. இயேசுவின் மேல பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய 7 செய்கைகளையும் பரிபூரணமாய் வெளிப்படுத்துகிறார். அதனாலதான் இயேசுவாலேயே 1000 வருட அரசாட்சியை நிறைவேற்ற போகிறார்.
ஆயிரம் அரசாட்சியில எப்படி துஷ்டன் இந்த பூமியில இருக்கிறது எல்லாத்தையும் எப்படி அவர் கொண்டு வர்றார்னா, அவர் மேல யார் தன்னுடைய கிரியைகளை பரிபூர்ணமாய் வெளிப்படுத்துவது? பரிசுத்த ஆவியானவர். அதான் வெளிப்படுத்தல் வாசிக்கிறோம்ல, 7 ஆவிகளை தன்னுடைய கரத்திலே உடையவர். 7 ஆவி இல்ல, ஆவியானவர் ஒருவர் தான். அவருடைய செய்கைகள், அட்ரிபியூட், ஒர்க்ஸ் தான் 7 விதமாய் வெளிப்படுகிறது. ஆவியான ஒருத்தர் தான். 7 ஆவினா 7 ஆவிகளை கரத்திலே உடையவர்னா 7 ஆவி கிடையாது, ஒரு ஆவியானவர் தான். அவர் எத்தனை விதமாய் தன்னுடைய செய்கைகளை வெளிப்படுத்துகிறாரா? 7 விதமாய் தன்னுடைய செய்கைகளை அவர் வெளிப்படுத்துகிறார். அப்ப இந்த பரிபூர்ணமான செய்கைகளையும் கிறிஸ்துவின் மேல இருந்து ஆவியானவர் வெளிப்படுத்த போகிறதுனாலதான் கிறிஸ்துவாலேயே 1000 வருட அரசாட்சியை பூமியில கொண்டு வர முடியும். இதுல முதல் அட்ரிபியூட் ஞானத்தின் ஆவி. முதல் அட்ரிபியூட் என்ன ஆவி? மோசே யோசுவா மேல கை வைத்த போது, யோசுவா 34:9 Deuteronomy chapter 34 verse 9. உபாகம் 34:9 யோசுவா மேல இப்ப மோசே கைகளை வைத்தபோது யோசுவா ஞானத்தின் ஆவியினால், ஃபர்ஸ்ட் அட்ரிபியூட், ஞானத்தை அருளும் ஆவியானவராலே மோசே யோசுவா நிரப்பப்பட்டார். மோசே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் மேல் தன் கைகளை வைத்தபடியினால் அவன் ஞானத்தின் ஆவியினால் நிறையப்பட்டான். அப்ப யோசிச்சு பாருங்க, நாங்க வாச்சோம்ல, மொத்தம் ஞானத்தை அருளுகிற ஆவியானவர், அடுத்து உணர்வை அருளுகிற ஆவியானவர், அடுத்து ஆலோசனை அருளுகிற ஆவியானவர், அடுத்து பெலனை அருளுகிற வல்லமை அருளுகிற ஆவியானவர், அடுத்து அறிவை அருளுகிற ஆவியானவர், அடுத்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளுகிற ஆவியானவர், அடுத்து அவர் கர்த்தருடைய ஆவியானவர். 7 அட்ரிபியூட். இதுல ஃபர்ஸ்ட் என்ன, எதை அருளுகிறவர்? சத்தமா சொல்லுங்க, என்ன ஆவி? யோசுவா மேல 7 ஒர்க்ஸையும் அவன் மேல வெளிப்படுத்தல ஆவியானவர். ஒன்னே வெளிப்படுத்தினார். ஃபர்ஸ்ட் ஒன்னே ஞானத்தின் ஆவியானவரா மட்டும்தான் அவன் மேல இறங்கி வந்தார். இயேசு மேல பரிபூர்ணமா இருந்தாரு. யோசுவா மேல ஒரே ஒரு காரியத்தை மட்டும்தான் யோசுவா மேல வெளிப்படுத்தினாரு. ஞானத்தின் ஆவியாய் மட்டும்தான் அவனுக்கு வெளிப்பட்டாரு. அந்த ஒரு ஞானத்தின் ஆவியாய் வெளிப்பட்டதுக்காக மட்டுமே யோசுவா ஒட்டுமொத்த கானானையும் புடிச்சான். உண்மைதானே? ஒரு அட்ரிபியூட் அவர் வெளிப்படுத்தினதுக்கே இயேசு மேல 7 வெளிப்படுத்துகிறார். ஒரு அட்ரிபியூட்டை வெளிப்படுத்தினதுக்கே யோசுவா ஒட்டுமொத்த கானானையும் புடிச்சான். இல்ல, நான் சொல்றேன் பிரதர், ஆவியானவர் இல்லாம இங்க எதுவும் நடக்காது பிரதர். ஆவியானவர் இல்லாம உங்களால சக்சஸ் பண்ண முடியாது பிரதர். உங்க ஜெப ஜீவியம், அனுதின நடை ஜீவியம், சொல் ஜீவியம், பேச்சு ஜீவியம், பார்வை ஜீவியம், சிந்தனை ஜீவியம், இது எதுலையுமே ஆவியானவர் துணை இல்லாம இங்க எதுவுமே நடக்காது. அவரோட இருக்கிற ஐக்கியத்தை ரினியூ பண்ணுங்க. அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ள ஆரம்பிப்பார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியின் தேவாவியினாலே ஆகும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எழுத நிப்போமா? புஸ்தகம் 1ஆவது அதிகாரம் 8வது வசனம். நின்ற வண்ணமாய், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். நல்லா கவனிங்க, ஒரு நிமிஷம் மைல்ல 3 பார்ட் சொல்றாரு பாருங்க. எருசலேம்ல ஒரு சிட்டி, யூதேயா அண்ட் சமாரியா. தமிழ்ல யூதேயாவிலும் சமாரியாவிலும் பிரிச்சிருக்கு. இங்கிலீஷ்ல வாசிங்கன்னா நல்லா இருக்கும். ஜூடேயா அண்ட் சமாரியா, பொது மொழியில் வாசிங்கனாலும் நல்லா இருக்கும். எருசலேமிலும், அடுத்து யூதேயா சமாரியாவிலும், அடுத்தது உலகத்தின் கடைசி பரியந்தம். ஆனால் தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடை எல்லை வரைக்கும் 3 பகுதியா பிரிக்கிறார் பாருங்க. எருசலேம் அது ஒரு சிட்டி, அடுத்து யூதேயா சமாரியா அது ஒரு ரீஜன், அடுத்தது உலகத்தின் கடைசி பரியந்தம். அப்போஸ்தலர் 1ஆவது அதிகாரத்தில் சொல்லிட்டார், 3 பார்ட்லையும் நீங்க சக்சஸ் பண்ணுவீங்க, நீங்க சாட்சியா இருப்பீங்க, ஆவியானவர் வரும்போது நடக்கும்னு சொல்லிட்டார். அப்போஸ்தலர் 2ஆவது அதிகாரத்திலிருந்து 7ஆவது அதிகாரம் வரைக்கும், 2ல இருந்து 7 வரைக்கும் எருசலேமினுடைய எழுப்புதல் பேசப்படுகிறது. அப்போஸ்தலர் 8ஆவது அதிகாரத்திலிருந்து 12ஆவது அதிகாரம் வரைக்கும்
யூதேயா சமாரியாவின் எழுப்புதல் பேசப்படுகிறது. அப்போஸ்தலர் 13 கடைசி அதிகாரம் வரைக்கும் உலகத்தின் கடைசி பரியந்தம் எழுப்புதல் பேசப்படுது. 2-7 வரைக்கும் எருசலேம் சிட்டி, அடுத்து 8 ஆக்ட்ஸ் சாப்டர் 8 12 வரைக்கும் ஜூடேயான் சமாரியா ரீஜன், அடுத்தது ஆக்ட்ஸ் சாப்டர் 13 கடைசி அதிகாரம் தி லாஸ்ட் சாப்டர் வரைக்கும் உலகத்தின் கடைசி பரியந்தம் எழுப்புதல். எருசலேமின் எழுப்புதலுக்கு பேதுரு அப்போஸ்தலன் பயன்படுத்தப்பட்டார். யூதேயா சமாரியாவின் எழுப்புதலுக்கு ஒரே ஒரு மனுஷன் பிலிப்பு பயன்படுத்தப்பட்டார். உலகத்தின் கடைசி பரியந்தம் எழுப்புதலை கொண்டு போவதற்கு ஒரே ஒரு மனுஷன். அப்போ நிறைய பேர் பயன்படுத்தப்படுறாங்க, ஆனா அந்த எழுப்புதலை ஸ்டார்ட் பண்ணி பிகின் பண்ணி வைக்கிறதுக்கு, அதை அடுத்து கேரி பண்ணி கொண்டு போக நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அந்த தீய அதை இக்னைட் பண்றதுக்கு, அதை துவக்கி வைக்கிறதுக்கு ஒரே ஒரு ஆளைத்தான் பயன்படுத்துறார். எருசலேமின் எழுப்புதலுக்கு பேதுரு, யூதேயா சமாரியாவின் எழுப்புதலுக்கு பிலிப்பு அப்போஸ்தலன், உலகத்தின் கடைசி பரியந்த எழுப்புதலுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல். பயன்படுத்தப்பட்டவர்கள் வேறு வேறு நபர்கள், பயன்படுத்தப்பட்ட பகுதிகள் வேறு வேறு பகுதிகள், ஆனால் பயன்படுத்தினவர் ஒருவரே, பரிசுத்த ஆவியானவர். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஒன்னே ஒண்ணுதான், அவரோட உங்களுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் தான் உங்களை சக்சஸ் பண்ண வைக்கும். அவரோட இருக்கிற உங்களுக்கு இருக்கிற ஃபெல்லோஷிப் தான் உங்களை எழும்பி நிற்க வைக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? மணிக்கணக்கு அந்நிய பாஷையில பேச 2 தான் நமக்கு ஜீவன். ஒன்று என்ன இருக்கணும்? வசனத்தை படிக்கணும், நல்லா தியானிக்கணும். அப்படி இல்லைன்னா அடுத்து என்ன, எதை பேசிட்டே இருக்கணும்? டிராவலில் பேசுங்க, சமைக்கும் போது பேசுங்க, பேசிட்டே இருங்க. நீண்ட காலமா பெண்டிங்ல இருக்கிற எல்லாவற்றையும் அப்பா டேக் ஓவர் பண்ண ஆரம்பிப்பா. எல்லாவற்றையும் ஒரு புதிதாக்க ஆரம்பிப்பா. எல்லாவற்றையும் உங்களுக்கு சாங்ஷன் பண்ணி கொடுப்பா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? உங்களுக்கு தெரியாமலே உங்களுக்கு பின்னணியில இவ்வளவு வேலை செஞ்சார்னா, நீங்க ஃபெல்லோஷிப் இல்லாம இருக்கிறப்பவே இவ்வளவு வேலை நடத்தி இருந்தார்னா, நீங்க ஃபெல்லோஷிப் வைக்க ஆரம்பிச்சீங்கன்னா, அவர் எவ்வளவு காரியங்களை நடப்பிக்கிறவர், எவ்வளவு அதிகமாய் செய்து முடிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கொஞ்ச நேரம் நல்ல வாயை திறந்து அந்நிய பாஷையில கொஞ்ச நேரம் நல்ல சத்தத்தை உயர்த்தி நல்ல கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். எதுக்கு உங்களை கையை தட்ட சொல்றோம்னா, சும்மா ஒரு உணர்ச்சிக்கு இல்ல, உங்க கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆகாம இருக்கிறது, உங்க கவனம் சிதறாம இருக்கிறதுக்கு. கரங்களை தட்டி கொண்டே கண்களை மூடிக்கொள்ளுங்க, ஆவியானவற்றை கேளுங்க. அப்பா, உங்க ஃபெல்லோஷிப்பை ரினியூ பண்ணுங்க, உங்களோட இருக்கிற ஐக்கியத்தை நான் ரினியூ பண்றேன். இந்த நாள்ல என்ன மன்னிச்சிருங்கப்பா, உங்களை விட்டு நான் தூரம் போயிருந்ததுக்கு நீ மன்னிச்சிருங்க. யார் யார் பேச்ச கேட்டோம் நான் தூரமா இருந்ததுக்கு நீ மன்னிச்சிருங்க. எத்தனை முறை சொல்லி இருக்கிறேன், உனக்கு எத்தனை முறை சொல்லுவேன், இன்னும் நான் எத்தனை நாட்கள் உன்னோடு பேசுவேன், இதிலும் அதிகமா எப்படி நான் உனக்கு நிரூபித்து காட்டுவேன். பேசுங்க சிஸ்டர், பேசுங்க பிரதர், உங்க வாயை திறந்து பேசுங்க. நீங்க பேச 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 அவர் நிரப்ப ஆரம்பிப்பா, அவர் நிரப்ப ஆரம்பிப்பா. Yes, 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 yes. Yakarapatala haradala paradishaha o shegeretala yakaramadala yaharapatala. நீங்க அந்நிய பாஷையில பேசாத நாட்கள்லயே உங்களுக்காக இவ்வளவு காரியத்துல பேக்ரவுண்ட்ல செஞ்சிருந்தா, நீங்க அந்நிய பாஷையில பேச ஆரம்பிச்சீங்கன்னா, ஆவியில நிறைய ஆரம்பிச்சீங்கன்னா, எவ்வளவு காரியங்களை நடப்பிப்பா, எவ்வளவு காரியங்களை நடப்பிப்பா. யஷஹரதல பஹரா பேசுங்க 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 பேசுங்க. ஒரு புது எண்ணெயுடைய அபிஷேகம், ஒரு நியூ அனாயிண்டிங், ஒரு நியூ அனாயிண்டிங், ஒரு புது எண்ணெயுடைய அபிஷேகம், ஒரு புது அபிஷேக தைலம் இண்டிவிஜுவலா ஒவ்வொருத்தர் மேல ஒவ்வொருத்தர் மேல ஒரு நியூ டச், ஒரு நியூ டச், ஒரு புது தொடுதல், ஒரு புது தொடுதல், ஒரு புது தொடுதல், ஒரு புது தொடுதல். உன்னுடைய எல்லைகளை நன்மையினால நிரப்புவேன். என்னால செய்யக்கூடாதது ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. நீ பேசு.
ஷலமதிரி வாதடா Yashaharata labahara, okorini manadala bahala daradala baharadala, Yashehere patala. நீங்க பேச பேச ஆவியானவர் வெள்ளம் போல எழும்பி வருவா. உங்க எல்லைகள்ல ஒரு ராஜாவை போல நடந்து வருவா. ஒரு அதிபதியை போல அவர் நடந்து வருவா. யகரபதலா யஹரதலபா. சேனைகளின் கர்த்தரா, சேனைகளின் கர்த்தரா, பரிசுத்த ஆவியானவர் உங்க எல்லைகள்ல நடந்து வருகிற நேரம், உங்க எல்லைகள்ல நடந்து வருகிற நேரம், அவருடைய காலடிகளின் சத்தமனுக்கு கேட்கவில்லையோ, அவருடைய காலடிகளின் சத்தமனுக்கு கேட்கவில்லையோ, அவர் பாதரட்சைகளின் சத்தமனுக்கு கேட்கவில்லையோ, அவர் உன்னுடைய எல்லைகள்ல, அவருடைய எல்லைகள்ல யாக ரத லாபஹாரா தாலா பாலஹாரா ஓ கராபஹாலா தாரா. பராக்கிரமசாலியை போல, பராக்கிரமசாலியை போல ஆவியானவர், ஆவியானவர் உங்களுக்காக எழும்பி வருகிறார், உங்களுக்காக எழும்பி வருகிறார். இனி சத்துரு உன்னுடைய எல்லைகள்ல ஆளுகை செய்ய முடியாது, உன் எல்லைகள்ல ஆளுகை செய்ய முடியாது. நீ என்னாலே தெரிந்து கொள்ளப்பட்டவன், நீ என்னாலே அழைக்கப்பட்டவன், உன்னுடைய அழைப்பு என்னாலே, உன்னுடைய தெரிந்து கொள்ளுதல் என்னாலே, உன் பிறப்பு என்னாலே, உன் வளர்ப்பு என்னாலே, உன்னுடைய ஊழியம் என்னாலே, உன்னுடைய தொழில் என்னாலே, உன் குடும்பம் என்னாலே, உன்னுடைய சகலமை என்னாலே. யகரத லாபஹாரா தாலா பாலஹாரா ஷேஹரே பதலஹாரா yakadiba dalla pahara tala barahara o shehada tala kara ya patika lama kara tala bala o shehera tala bahara tala bahara yakatata laba lahara pesunga 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 yakareni madala bala ya shehara tala yehere potala. Yes, 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 yes. ஒரு நியூ அனாயிண்டிங், ஒரு புது தொடுதல், ஒரு புது தொடுதல், ஒரு புது தொடுதல், ஒரு புது தொடுதல். உங்க போர்வையை விரிங்க, உங்க சால்வையை விரிங்க, உங்களுடைய வஸ்திரத்தின் தொங்கலை உங்க பிள்ளைங்க மேல விரிங்க ஆண்டவரே. யாஹா ராதா லப்பா ஹாரதலா ஓ ஷேஹேரா தலா யாகடதா லபா ஹாரதலா பலா யா ஷேஹேரே தலா பஹாரதலா. Yes, 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 yes Father, yes Father, yes Father. yakarada laba hara yakarada laba. உன்னை எந்த பட்டணத்துக்கு அழைச்சனோ அந்த பட்டணத்தை உனக்கு சொந்தமாய் தந்திருக்கிறேன், உனக்கு சொந்தமாய் தந்திருக்கிறேன். எந்த ரீஜனுக்கு உன்னை அழைச்சனோ அந்த ரீஜனை உன்னை கொண்டு நான் சந்திப்பேன், உன்னை கொண்டு சந்திப்பேன், உன்னை கொண்டு உலகத்தின் கடைசி முனை வரைக்கும். Ya shaharata laba hara dalabara eke repotala hara wakarata labadi shaha. பேசுங்க பேசுங்க பேசுங்க. அவர் துணையாளர், அவர் துணையாளர். உங்களுக்கு துணையா டிராவல் ஆவார், உங்க குடும்பத்துல டிராவல் ஆவார், உங்க ஊழியத்துல உங்களோட டிராவல் ஆகிறவர், உங்க தொழில் அவர் டிராவல் ஆகிறவர், உங்க பிசினஸ்ல டிராவல் ஆகிறவர், உங்களுடைய குடும்பத்துல உங்க பிள்ளைகளோட டிராவல் ஆகிறவர். எஸ் எஸ் பேசுங்க பேசுங்க பேசுங்க. அவர் துணையாளர், அவர் துணையாளர், அவர் துணையாளர். யாஹா ராதா லாபா ஹாரா தாலா பாலா ஹாரா ஏ ஷேஹே ரெத்தாலா yakatadiri madala baharadala bara o sheharatala. Yes, 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 yes. yakaratala baharatala pakara. Yes, yes, yes Father, yes Father, yes Father. இன்னைக்கு உங்க பிள்ளைங்க கையை பிடிச்சிருக்கிறீங்கப்பா, இந்த கையை நீ விட போறதில்ல, உங்க பிள்ளைங்க உங்களை விட போக நீங்க அனுமதிக்க போறதில்ல. இன்னைக்கு கையை பிடிச்சிட்டீங்க, இனி கையை பிடிச்சிட்டீங்க, இனி ஜெயிக்க வைக்காம விட மாட்டீங்க, இனி ஜெயிக்க பண்ணாம விட மாட்டீங்க, ஜெயங்கொள்ள பண்ணாம விட மாட்டீங்க. ஷஹரதலபஹரா ஜெயம் கொள்ளுகிறவன், நீ ஜெயம் கொள்ளுகிறவன், அவருடைய ஆவியினாலே ஜெயம் கொள்ளுகிறவன், அவர் தருகிற விசுவாசத்தினாலே நீ ஜெயம் கொள்ளுகிறவன். யகரபதி ஹெரே போதலோ ஓ ஷெஹெததலா யா ஷஹரதலா yakarapatala haratala o karini matala pahala tara o shehadatala hara. Yes, 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 yes.
புதிய பலத்தை இழந்து போன பலத்தை இதுவரைக்கும் பெறாத பலத்தை ஒவ்வொருவரையும் ஆவியானவர் இதுவரைக்கும் நடத்தின ஆவியானவர் அவர்கள் ஒவ்வொரு மேலும் அக்கிரிமயமாய் பிரித்திருக்கிற ஒவ்வொரு மேலும் ஒவ்வொரு மேலும் சத்துரு வெட்கப்படத்தக்கதாக உன்னை கத்தர் அபிஷேகிக்கிறார். இந்த கூட்டத்தில் இந்த நாட்களிலே ஒரு ஸ்பார்க் அவுட் தான் வருது. ஆனால் இது தொடர்ந்து பற்றி எரிய போகுது. ஒரு சின்ன ஸ்பார்க் அவுட் இங்க உண்டா இருக்கு. உன் வீட்டுக்குள்ள பற்றி எரிய போகுது. உன் தலைமுறைகளுக்குள்ள பற்றி எரிய போகுது. கர்த்தர் ஒரு விஷயம் கூட இந்த அனலை ஊட்டுவாராக. அனல் பற்றி எரியத்தக்கதாக வாயை திறந்து அபிஷேகத்தை நிறைந்து இந்த பலன் போதாது, இந்த பலன் போதாது, இந்த பலன் போதாது. ஒரு நதி பாய்கிறது, ஒரு நதி பாய்ந்து ஓடுவது போல ஒரு பெருமிடத்தில் இறைச்சல் கேட்கிறது. அபிஷேகம் பெறாதவர்கள் கர்த்தர் எங்க கடைசி நாட்களிலே ஆவியை ஊற்றுகிற காலம் இது. வாயை திறந்து தேவனை துதி. வெற்றி எறிகிற அக்கினி வடிவுடன் நிற்கிற இப்பொழுதே உனக்கு அபிஷேகிக்கிறார். வாயை தர இப்பொழுதே அபிஷேகம் பெறாதவர்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கொள். Yes, Holy Spirit, receive it, receive it, receive it. Rabba kata rabba baba baba. Oh, riba shabadu rakata rabba baba. Riba baba baba mudira kanda rabba shabba baba. Yes, sabada rakala baba. Rabba. இங்கு இன்னொரு வேலை நடக்குது. உங்க வீட்டாரை அனல் மூட்ட கர்த்தர் இன்னைக்குள்ள பலப்படுத்துறாரு. உங்க வீட்டுக்குள்ள அந்த தீ பற்றி எரியும். அதுக்குன்னே கர்த்தர் இன்னைக்குள்ள பலப்படுத்துகிறாரு. உன் குடும்பத்துள்ள ஒவ்வொன்றும் தீ வெட்டிய போல இந்த கடைசி நாட்களிலே பற்றி எரிகிற தீ வெட்டிய போல உன் பிள்ளைகள் மேலும் உன் சந்ததிகள் மேலும் ஒரு அனலை உண்டாக்குவதற்கு இன்னைக்கு உன்னை கொண்டு வந்து இந்த புதிய துவக்கத்தை Yes Lord, this is a new beginning Lord. Oh Rabba Kappa Papa Papa. Oh Riba Baba Labo Labo. Shiva Baba Baba Labo Rakanta Labo. Yes Baba Baba Labo. Rikata Labo Diraba Labo.
Rikatala budalaba. Rikatala budalaba. Shababa budalaba. Oribakatala budalaba. Ribaba budalaba. Shibaba budalaba. Yes, Santa Laba Baba. Oh Rababa Laba Baba. Oh Rakandala budalaba. Oh Shababa Laba. Rabba Shangalaba. அபிஷேகம் பெற்றவன் எழுந்து நின்ன இடத்துல ஆவியாவுடைய கிரியை இருந்துச்சு. அபிஷேகம் பெற்ற நீ வாழ போற வீட்டுக்குள்ள ஒரு கிரியை உண்டாக போகுது. அதற்கு தான் கர்த்தர் இன்றைக்கு உன்னை விசேஷ விதமாய் கொண்டு வந்திருக்கிறாரு. அதற்கு உன்னை பலப்படுத்துகிறாரு. வாயை திறந்து ஒரு விஷயம் அபிஷேகம் நிரப்பப்பட்டு Shaba Baba Baba Rakandala Budalaba Shabadura Kadala Budalaba அபிஷேகத்தை நிரம்ப முடியாதபடிக்குள்ள தடைகள் உடையட்டும், கட்டுகள் உடையட்டும். அதை நீ லிமிட் பண்ணாத, அதை நீ லிமிட் பண்ணாத. இது அன்லிமிட்டட் எக்ஸ்பீரியன்ஸ். உனக்கு அந்த பலப்படுத்தட்டுமே, அந்த அளவுக்கு பலப்படுத்தட்டுமே, அந்த அளவுக்கு உன்னை உயர்த்தட்டுமே, அந்த அளவுக்கு நிரப்பட்டுமே, அந்த அளவுக்கு உன்னை பலப்படுத்தட்டுமே. Rabba Kandala Shaba Baba Rikatala Baba Baba Shiba Baba Baba Laba Laba Shangala Baba Laba 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 Reba Baba Baba Laba Laba Reba Baba Laba Laba Shaba Baba Reba Kandala Baba Laba Yes Shaba Baba Laba Shiba Baba Baba Reba Kandala Baba Reba Baba Laba Dirandalaba Yes Sangalaba Yes நாம் எல்லாரும் நீங்களே இப்போ ஒரு ஜெபம் பண்ணணும். 2 கைகளை உயர்த்தி தினந்தோறும் நீண்ட நேரம் ஆவியானவரோடு அசைவாட, அவரோடு பேச, என்னை சமர்ப்பிக்கிறோம் ஐயா, எனக்கு இந்த பலனை தாங்கப்பா. ஒவ்வொரு நாளும் ஆவியானவர் எனக்கு உதவி செய்யும். கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவரும் அர்ப்பணிக்கிற நிற்பதற்கு ஒரு புது பலனை தாங்கப்பா. இந்த அட்மாஸ்பியர் அனுகூலமா இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஜபத்தில் அமர்ந்து ஆவியால் நிரப்பப்பட்டு இந்த அந்நிய பாஷைகளை பேசி இவ்வளவு நன்மை செய்த ஆவியானவரே, இவ்வளவு எங்களை உயிர்ப்பித்த ஆவியானவரே, இவ்வளவு நாங்கள் கேட்காமலேயே எங்களுக்காக எல்லாம் செய்து கொடுத்த ஆவியானவரே, ஓ கிருபையின் ஆவியை நாங்கள் விட்டுவிடக் கூடாது. கிருபையின் ஆவியை நிந்திக்க கூடாது. கிருபையின் ஆவியை துக்கப்படுத்த கூடாது. மீட்பின் நாளுக்கென்று பெற்ற பரிசுத்த ஆவியை நாங்கள் துக்கப்படுத்தி விட்டோம் ஐயா. இனி வரும் நாட்களிலே ஆவியானவரை துக்கப்பட்டு வலுப்படுத்தி விடாதபடிக்கு ஆவியானவரோடு கூட சஞ்சரிக்க, ஆவியானவரோடு கூட நடக்க, ஆவியானவரோடு கூட ஜீவிக்க. ரெண்டு கைகளை உயர்த்தி 2 நிமிஷம் மாத்திரம் அந்நிய பாஷையை மாத்திரம் பேசி முடிக்க போகிறோம். 2 கைகளை உயர்த்தி அந்நிய பாஷையை மாத்திரம் பேசுவோம். வாயை திறந்து பக்கத்துள்ள காது கேட்கட்டுமே, சத்தத்தை உயர்த்து பாப்பா. Yes Lord, 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 yes Holy Spirit, yes Lord. வாயை விரிவாய் தர, கர்த்தர் நிரப்பட்டு வாயை விரிவாய் தர. Yes Lord, வாயை விரிவாய் தர. ஒரு ஜீவ தண்ணியோட நதி உள்ளே இருந்து புறப்பட்டு வரத்தக்கதாக எல்லா வாயை விரிவாய் தர. ரபா கந்தா லபா பாபா லபா
எத்தனையோ வருஷத்துக்கு முன்ன இழந்து போனது அனுபவத்தை புதுப்பித்து இழந்து போன அந்த அனல், அந்த அபிஷேகம், அந்த நிறைவு, அந்த வாஞ்சை, அந்த பசி தாகம், அந்த துடிப்பு மறுபடியும் கத்தனை கொண்டு பலப்படுத்துகிறார். எஸ் லார்ட், வாயை தர. எஸ் லார்ட், ராபா கந்தா லாபா, ஓ ராபா பாபா ராகா தலபா, ஓ ரிபா பாபா பாலபா, ஓ சங்கர் ராபா பாபா லாபா, ஓ ரிபா பாபா பாபா லாபா, ஓ ரகங்க லாபா பாபா, ஓ ரிபா காதா லாபா, ஓ ராபா பாபா லாபா, ஓ ஷபா பாபா லாபா, ஓ ரகங்க லாபா, ஓ ரிபா பாபா லாபா, ஓ சங்கர் லாபா பா, ஓ ராபா பாபா, ஓ ரிகா லாபா, ஓ ஷபா பா, ஓ ராபங்க லாபா, ஓ ஷிபா பாபா, ஓ ரகங்க லாபா, ஓ ஷிபா பாபா, ஓ ரகங்க லாபா, ஓ ஷிபா பாபா லாபா, ஓ சங்கர் பாபா. எல்லாரும் கைகளை தட்டி ஆவியை நிரப்பப்பட்டு ஓ ரே பாபா பாபா லாபா, ஷிபா பாபா பாபா லாபா ரகங்க லாபா, ரே பாஷா பாபா லாபா. எல்லாரும் கைகளை உயர்த்தி கொள்வோமா. பிதாவாகிய தேவனே, வேலைக்காக சோதரிக்கிறோம், விசேஷனாலே துதிக்கிறோம். ஆவியானுடைய கிரியைகள் ஆதிகாலம் முதல் எங்களுக்காகவே, எனக்காகவே, ஒவ்வொருவருக்காகவே இருந்தபடினாலே சோதரிக்கிறோம். ஆவியானவர் மூலமாக தேவனுடைய அன்பு எவ்வளவாக நேசித்தீரையா, எங்களை எவ்வளவாக நேசித்தீரே, இவ்வளவா எங்களை வாழ வைத்தவர், தொடர்ந்து எங்களை விட்டு விடாதபடிக்கு எங்கள் வாழ்க்கையில குறுக்கிட்டு கொண்டே இருக்கிறேன். இன்றைக்கு இந்த மாதவிட குறுக்கிட்டு எங்கள் கண்களை திறந்திருக்கிறேன். புதிய உற்சாகத்தை கொடுத்திருக்கீங்க, புதிய பலனை கொடுத்திருக்கீங்க. எத்தனையோ மங்கி எறிகிற திரிய அனல் ஊட்டிருக்கீங்க. எத்தனையோ சோர்ந்து போனவர்களை, இழந்து போன அனுபவத்தை இந்த மாதவேளையில புதுப்பித்து கொடுத்தபடினாலே சோதரிக்கிறேன். புதிய பலத்தோடு மக்கள் புறப்பட்டு போகிறார்கள். புதிய பலத்தோடு மக்கள் புறப்பட்டு போகிறார்கள். ஜெபித்து அனுப்புகிறேன். கரங்களை உயர்த்திருக்கிற ஒவ்வொருவரையும் அனுபவம் இழந்து விடக்கூடாது. கிறிஸ்தேசுவின் வருகை வருகிறது. ஓ மீட்பின் நாளுக்கு என்று முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் துக்கப்படுத்தி விடாதபடிக்கு அவரோடு நடக்க உதவி செய்வீராக. எல்லாரையும் பலப்படுத்தும். இந்த ஆனல் இந்த கூட்டத்துக்கு வராதிருக்கிற வீட்டாருக்குள்ள பரவி சொல்லணும். கால் வைக்கும் போது வீட்டுக்குள்ள கிரியை செய்வீராக. தேவன் ஆசீர்வதிப்பீராக. தாசரை 2 நாள் எடுத்து பயன்படுத்தினேன். நாளைக்கு காலை 3 ஆராதனைகளை எடுத்து பயன்படுத்த போகிறேன். நாளைக்கு மாலை கொடுத்து பயன்படுத்த போகிறேன். சரியத்தை பலப்படுத்துவீராக. தேவன் நடத்தும். எல்லா மகிமையும் தேவரீர் ஒருவருக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுங்கள், என் ஆத்துமாவே என் உள்ளமே என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா. God bless you. எல்லாரும் ஆசீர்வாதமாக இந்த அனலை விட்டுறாதீங்க.